எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நாம் அகவல் சுவாமிகள் வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இன்றைய அகவல் சுவாமிகள் என்ன சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. 3 இடத்துல என்னை இறை அனுபூதிக்குள்ள முக்கி அப்படி கொஞ்சம் வெளியே வந்தாரு. அவருடைய லாங்குவேஜ் எனக்கு இன்னைக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒன்று புரிந்தது. இந்த சந்திர ரேகை அப்படின்னு ஒரு யோக நூல் இருக்கு. அது அநேகமா கோரக்க சித்தருடைய யோக நூல் நான் நினைக்கிறேன். அது ஒரு காலகட்டத்துல எனக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சு, அதை கையில எடுக்கும் போதே எனக்கு சில உணர்வு நிலைகள், சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. அது மாதிரி நான் இன்னைக்கு அவருடைய வகுப்பை கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா கவனிச்சேனா என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப ஹை சப்ஜெக்ட் பேசுன மாதிரி இருந்துச்சு. இது நமக்கு புரியாத சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எனக்கு ஆழமா மனசுக்குள்ள வந்துருச்சு, இது நமக்கு புரியாது அப்படின்னு. ஆனா ஒன்று மட்டும் புரிந்தது. ஒரு 3 முறை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒவ்வொரு தடையும் நான் முழுகி முழுகி வெளியே வந்தேன். அதற்கு இறைவனுக்கும் அவருக்கும் கோடானு கோடி நன்றிகள் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் அதே அனுபவத்தை பெற்றிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கோ இன்னும் 2 நாளும் என்னவோ அவருடைய வகுப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகோல் சாமிகளோட வகுப்பு இன்னும் 2 தினங்கள் உள்ளது. அப்புறம் நாமளும் இந்த இந்த வகுப்பிலே நம்ம இப்ப பயணிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு அடியவர்களும் நீங்க ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றீங்க அப்படிங்கக்கூடியது உங்களை நீங்க கேட்கிற கேள்விகள் உங்க சிந்தனைகள்ல இருந்து நமக்கு புரியுது. இப்போ கன்றாப்பூருக்கு போயிட்டாரு. நான் திருவாசக சிந்தனையில தான் நுழைஞ்சு போறேன் குழந்தைங்களா. நேத்தைக்கு இந்த உபாண்டகர் ரிஷி சிருங்கர் கதையும் நான் சொன்னேன். ஆமா, அந்த கதையை நீங்க முடிக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு பெர்சனலா போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த பட்டினத்தார் கதையில அந்த இது தூண் பக்கத்துல போய் நின்று அந்த தூண் எரிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு நம்ம உரிய கான்செப்டை சொன்னா போதும் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த இதை சொன்னேனே தவிர, முழு கதையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலை கண்ணு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். பட்டினத்தார் அந்த கழுமரத்து அடியில கொண்டாந்து நிறுத்தப்பட்ட உடனே கழுமரம் எரிஞ்சிருச்சு. அப்படி யோசிச்சு பார்க்கிறாரு. கோடி 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 சொத்தை தியாகம் பண்ண எனக்கு இந்த ஒரு 2 செயினுக்கா இந்த களவு பட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை நினைச்சிட்டு அந்த கழுமரத்தை பார்க்காரு, அது எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உள்ளது அந்த அரசனிவருக்கு சேவகனானது, அதெல்லாம் பெரிய கதை. அது நமக்கு இந்த கான்செப்டுக்காக வேண்டி சொன்ன குழந்தைங்களாம். அதை புரிஞ்சிருப்பீங்க, இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது நிறைய தர நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னைக்கு சப்ஜெக்ட் கன்றாப்பூர் பற்றி பேசினார். அந்த கன்றாப்பூர் அதாவது நீங்க திருக்கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருக்கோயில் வழிபாடு இப்ப இன்றைய சப்ஜெக்ட்ல நேற்றைக்கு சப்ஜெக்ட்ல அவர் ஒரு சொன்னார். அதாவது சைவ சித்தாந்தத்துல இந்த உபதேசம் வாங்கிக்கிட்டவங்க ஒரு வழிபாடு செய்வாங்க. ஆன்மார்த்த பூஜை மூர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஆன்மார்த்த நாயகர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. என் ஆத்ம நாயகர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரே பொருள் தான். அந்த ஆத்ம நாயகர் ஒரு லிங்க திருமேனியா இருக்கும். சிவ பூஜையில, பெருமாள் பூஜையில உண்டானவங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வமா ராதாகிருஷ்ண வைபவம் அப்படி நிறைய வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க லிங்க திருமேனி வச்சிருப்பாங்க. அந்த லிங்க திருமேனியை அவங்க எப்படி பூஜை பண்ணுவாங்க? பல முத்திரைகள் செய்து அந்த பெட்டகத்தை விட்டு, ஒரு சின்ன பெட்டகத்துல இந்த லிங்க திருமேனி வச்சிருப்பாங்க. ஒரு கற்பனை வச்சுக்கோங்க குழந்தைங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். நான் இந்த சிவபூஜைகள், ஆன்மார்த்த பூஜைகள் நான் எதுவுமே நான் எடுத்ததில்லை, உங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்றேன். இதுல நீங்க நம்ம சித்தாந்த சைவத்துல ஈடுபாடு கொண்டவங்க உபதேச மார்க்கமாக பூஜை எடுத்துக்கிறத ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க கண்ணு. அப்படி எடுக்கிறன்னா சிவபக்தியே பூர்த்தி ஆகாது அப்படிங்கிற அளவுக்கும் அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. நம்ம மனசுக்குள்ள புகுத்துவாங்க. சிவபக்தி தான் ரொம்ப பெருசு அப்படின்னும் வலிமை மிக்கது இது அப்படிங்கிறதும் புகுத்துவாங்க. அப்போ அகப்பூசை இல்லாமல் புறப்பூஜை பலிக்காது அப்படின்னு சித்தாந்த சைவன் சொல்லுது. அப்போ நம்ம ஒரு இடத்துல பூஜை பண்ணி ஒரு லிங்க திருமேனி கொடுக்குறாங்க, இல்லாட்டி சமய தீக்கை அப்படிங்கக்கூடியதுல எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, உபூதி மட்டும் எந்தெந்த இடத்துல
எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூசுவாங்க. அது நீரை குழைத்து இட்டுக்கொள்வதற்கு பேரு அந்த சமய தீக்கை. முதல் தீக்கை அது. அதுக்கப்புறம் வந்து லிங்க திருமேனியை பெற்றுக்கொண்டு அது பூஜை பண்றது. அது வந்து ஒரு தாம்பலத்துல வந்து அந்த சிவலிங்க திருமேனியை வச்சுக்கிட்டு, அது சிவலிங்க திருமேனி இல்லைனாலுமே நீங்க வந்து உபூதியோ மஞ்சளையோ ஒரு லிங்க திருமேனியாக ஆக்கி அதுல பிரதிஷ்டை பண்ணிட்டு, அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மநாதரை புறத்தே இருக்க லிங்க திருமேனியில நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜை முடியும் வரைக்கும் அதுல வந்து நம்ம என்னென்ன அபிஷேகம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, பூஜை நிறைவில் நீவேதனம் எல்லாம் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த புறத்தே இருக்கக்கூடிய அந்த லிங்க திருமேனியை தன்னுடைய நெஞ்சத்தடத்தில் வைத்து, நான் வெளியே இவ்வளவு நேரம் பூஜை பண்ணுவதற்கு அனுமதி செய்து என்னுடைய சரிய கிரியைகளுக்கு ஒத்துழைப்பு நல்கிய உனக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி திரும்ப அகத்தே தூக்கி வச்சுக்குவாங்க. அது வந்து அந்த பூஜை சடங்குல ஒரு நிறை. அதுல சில பல மீன் முத்திரை இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் அதுல வந்து செய்வாங்க. அந்த ஆவாகனம் பண்ணுவதற்கான இந்த முத்திரைகள் இதெல்லாமே ஆவாகன முத்திரைகள் எல்லாமே இதை பண்ணி அந்த பூஜையை தொடங்குவாங்க, வச்சுக்கலாம். இப்ப அவர் வந்து இன்னைக்கு பூஜையில இன்னைக்கு சப்ஜெக்ட்ல அவர் ஒண்ணு சொன்னாரு. அந்த சரிகம இதுல வந்து எந்த இடத்துல நம்ம ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் நான் வேற சூழ்நிலைக்கு போயிட்டேன். இப்ப சொல்ல முடியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னே கொஞ்சம் குரல் கம்முது. அந்த உன்னதமான உங்களை ஒரு சிரிப்பு காட்டிட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எனக்கு ரொம்ப சங்கீதம் படிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். எங்க அப்பா ஒரு 3 முறை சங்கீத வித்வானை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. என் அப்பாவுக்கு எப்பவுமே தன் பிள்ளைங்க பரத்தியார் பிள்ளைங்க அப்படின்னு இருக்காது. சுற்றுப்பற்றில் உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சங்கீத வித்வான் வந்திருக்கிறாரு, வாங்க உங்களுக்கெல்லாம் அவங்க பாடம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்து நம்ம வசிச்ச ஏரியா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்திலேன் தடம் என்ற மிடிகிறையில் பந்த பாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாயென்று சேயென்று நீ என்று நான் என்று இடறிக் கொள்பவர்களை தவிர உண்டுண்டு உறங்குவது வேலைக்கு அது இந்த வேலை சாப்பாடு காலை சாப்பாடு முடிஞ்சிருக்கும் குழந்தைங்களா, மத்தியான சாப்பாடு என்னன்னு தீர்மானம் பண்ணி அந்த மத்தியான சாப்பாட்டுக்கான பரபரப்பு. காலையில அவங்க வந்து ஊர்வனம் இருந்துச்சுன்னா மத்தியானம் பரப்பனை, சாயங்காலம் நடப்பனை. அது மாதிரி டைப் என்னை சுற்றி இருந்தவர்கள். நான் உங்களுக்கு ஒரு சீனரியை கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அங்க எல்லாம் போய் அப்பா வீடு வீடா போய் அப்பாவுடைய பணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல் நாள் போய் சொல்லுவாங்க, சித்திரை வருஷப்பிறப்புமா குழந்தைங்களா. அவங்க வந்து ஜேஷ்டா தேவியை தான் காலையில கூப்பிடுவாங்க. பிள்ளைங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலாக ஜேஷ்டா தேவியை தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க. அப்போ பக்கத்துல போய் சொல்லுவாங்க, ஈஸ்வரம் நாளைக்கு தங்கம் சித்திரை வருஷப்பிறப்பு தங்கம். அப்போ நீ வந்து குழந்தைங்களை எழுப்பும் போது தங்கம் சொல்லி எழுப்பு என்னப்பா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அடுத்த வீட்டுல இருந்து வேமத்தாயே உன் காலில் விழுந்து கும்பிடுவேன், தயவு செய்து அக்காலை கூப்பிடாதப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டு வருவாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மங்கள சொற்கள் காதுல எப்பவும் விழணும், மங்களமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவதற்காண்டி ஒருவேளை இந்த சங்கீத ஞானம் இவங்களை திருத்தலாம் பணி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு சங்கீதம் கத்துக்கணும் என் வாழ்நாளையிலே நிறைவேறாத ஆசைன்னா நான் சங்கீதம் படிக்காத ஆசைதாங்க. எனக்கு நான் என்னெல்லாம் நினைச்சேன்னா இறைவன் அதெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கலாம். சம்ஸ்கிருதம் எல்லாம் கூட கொஞ்சம் படிச்சேன், ஹிந்தி எல்லாம் கூட கொஞ்சம் படிச்சேன். அது ஒண்ணும் வாசிக்கக்கூடிய அளவுக்கு கூட இப்ப அறிவு இல்லைங்கிறது வேற விஷயம். பட் ஏதோ கொஞ்சம் பார்த்தேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். சங்கீதம் பிரதானமா ஒரு 10 பிள்ளைங்க, என் வயசொத்த பிள்ளைங்க 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் நினைவு வச்சுக்கோங்க. ஊர்வன பரப்பன நடப்பன அவங்களுக்கு உண்டுண்டு உறங்குவதை கண்டது அல்லது வருவாயின் அடைந்தலன். காலையில தானே ஊர்வனை சாப்பிட்ருக்கோம், மத்தியானம் நடப்பனை சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது கண்ணு. நாங்களும் அதெல்லாம் பத்தி நம்ம அறிவுரையெல்லாம் சொல்ல முடியுமா கண்ணு? அவங்க ஜீவ சுதந்திரத்தில் நான் தலையிடக்கூடாது. வந்து 2-3 தடவை இன்னைக்கு இவர் இந்த சரிகம பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன். 2-3 நாள் வந்து இந்த ராக தாளத்தை அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. அவரு சான்னு சொல்லும் போதே ஒன்னொன்னு ஒவ்வொரு விதத்துல இழுத்துச்சு. ஒத்துழைப்பு செய்ததுக்கே அவங்களுக்கு மனசாகல கண்ணு. ஏன்னா
காலையில என்ன அதிகாலை பொழுது அவர் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. 5 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டாரு அவரு. காலையில 5 மணிக்கு. இவங்களுக்கு இதெல்லாம் காலையில அப்பா வந்து காலையில 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் அப்பா குளிச்சிருவாங்க. அப்பா மட்டும் இல்ல கண்ணு. விவசாய வேலை பார்க்கக்கூடிய தாத்தா கூட 4 மணிக்கு குளிச்சுட்டு, அப்புறம் மத்தியானம் வயலுக்கு போயிட்டு வந்து ஒருக்க குளிப்பாங்க தங்கம். இரவுல ஒருக்க குளிப்பாங்க. அதுல கடினமான உழைப்பாளி தாத்தா. அப்போ வந்து இந்த 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 வித்வான் வந்து சொல்லிக் குடுத்தாரா கண்ணு. இப்ப நானும் அதுலதான் இருந்தேன். எனக்கு மட்டும் என்ன ஆயிரப்போகுது? எல்லாம் ஆர்என்ஏ, டிஎன்ஏ நம்ம வந்து ஊர்வன பரப்பன சாப்பிடாட்டியும் கூட, சாப்பாட்டுக்கு பறக்காட்டி கூட அந்த பாரம்பரியத்துல இருந்து தானே வந்திருக்க முடியும். ஒரு ஒரிஜினல் ஒண்ணு இருக்குமே. அதுல இருந்து தானே கிளைகள் பிரிஞ்சு வந்திருக்க முடியும். நானும் அங்க போயிட்டு அப்படி சொன்னேன் நான். அவர் சொன்னாரு, ம் உங்களுக்கு பக்கத்துல வீரசிகாமணி குளம்னு ஒரு பெரிய குளம். அந்த குளம் ஒரு குளம் நிறைஞ்சிச்சுன்னா 3 மகசூல் அதுல எடுக்கலாங்கண்ணே. உங்களுக்கு இதெல்லாம் புரியாத பாசை. ஒரு குளம் நிறைஞ்சிச்சுன்னா அதுல 3 அதாவது ஏறத்தாழ 1.5 ஆண்டுக்கு அந்த இதுல குளத்துல தண்ணி வத்தாது. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய குளம் பார்த்துக்கோங்க. அவர் சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து அப்பாவை எல்லாரும் ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜா, இவங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கறத விட நான் வீரசிகாமணி குளத்துல விழுந்து செத்துறது மேலன்னு நினைக்கிறேன். அப்ப நான் எங்களுடைய குரலும் எங்களுடைய ஏற்றதாழ்வும் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க குழந்தைங்களா. இது வந்து யோகம், லய யோகம் அப்படின்னு பேருக்குன்னு. இப்ப அவர் சொன்னதுனால அந்த சப்ஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆனா அந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பு வரும். அந்த தாத்தா வந்து சொன்னது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமசுந்தரம் அப்படின்னு மிகப்பெரிய சங்கீத வித்வான் கண்ணு. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து அங்கெல்லாம் போய் அவர் வந்து அப்பெல்லாம் பிளைட் கிடையாது. கப்பல்ல போய் அவங்க சாதனை அவங்க சொல்லி கொடுத்துட்டு பயிற்றுவிச்சுட்டு அப்படியெல்லாம் வந்தவங்க. எந்த வித்தையை விற்க மாட்டாங்க கண்ணு. அவங்க கொடுக்குற குறுகாணிக்கை தான் வாங்கிட்டு வருவாங்க. டிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் சம்பாதிக்க நினைச்சிருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். அது எல்லாமே அவங்க சம்பாதிக்கல கண்ணு. அதனால நீங்க வந்து அப்படிப்பட்டவங்கெல்லாம் இருந்த புண்ணிய பூமி தான் நம்ம புண்ணிய பூமி. சரி, அப்படி இருக்கட்டும். இப்ப வந்து கன்றாப்பூர் வாழ் நடுதறி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு அகோல் சுவாமிகள் சொல்லி இருக்கிறாங்க. கன்றாப்பூர் வாழ் நடுதறி அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லி இருக்கிறார் கண்ணு. விருத்தனை கன்றாப்பூர் தலத்தினுடைய தலமகிமையை நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேங்கன்னா, கன்றாப்பூர் தலத்தின் தலமகிமை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்றாப்பூர் தலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சிவபக்தைய ஒரு அந்த காலத்துல பாருங்க, அறியாமை எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. ஒரு சிவபக்தைய ஒரு விஷ்ணு பக்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுல நாங்களே வீட்டுல கொஞ்சம் எங்க அம்மா கொஞ்சம் கிண்டல்லாம் அடிப்போம். அவங்க எப்பவும் நாராயணா நாராயணா அப்படிம்பாங்க. உங்க நாராயணா பிருந்தைய எப்படி கல்யாணம் பண்ணார் தெரியுமா? அப்படியெல்லாம் கூட கிண்டல் அடிப்போம். அறியாமைதான் நம்ம வச்சுக்கலாம். அப்போ இவங்க வந்து அது ஒரு கிண்டலா தமாசா செய்வோம். ஆனா அவங்க கொடூரமா செஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து வீட்டுக்குள்ள சாமி கும்பிடக்கூடாது, சிவபக்தி பண்ணக்கூடாது, சிவ அபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஆத்மார்த்த பூஜை அந்த லிங்க திருமேனி இருக்குல்ல, அதை கொண்டு போய் கிணத்துல கொண்டு போட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணணும், குரு நினைக்கணும், பேரண்ட நாயகனை உள்வாங்கணும். ரொம்ப தீவிரமான பக்தை. கொஞ்சம் வயசு தான். கன்றாப்பூர் தலபுராணம் சொல்றேன் நான் குழந்தைங்களா. ரொம்ப கொஞ்சம் வயசு. அப்ப இந்த அம்மா வந்து இறைவன்ட்ட வந்து அழுதாங்க. அழும்போது அவங்க வீட்டுல விவசாய வீடு, பிறவாசல்ல மாடு கண்ணுகள் கட்டி இருந்துச்சு. கண்ணுக்குட்டியே ஒரு கட்டுத்தறின்னா ஒரு ஒரு மரத்தினால் ஆன கட்டை கண்ணு. அந்த மரத்தினால் ஆன கட்டைய அதுல வந்து கட்டி போடுவாங்க. அது பேர் நடுதறி அப்படின்னு பேர் கண்ணு. இந்த அம்மாவுக்கு மாடு கறக்கிறதுக்கு வராங்க. அந்த நடுதறியில இந்த அம்மாவுக்கு வந்து சிவலிங்கம் காட்சி கொடுக்குது. எனக்கு என்ன, நீ எங்க தூக்கி போட்டானே, என் பெருமான் இதோ இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து நடுதறிய வணங்கிட்டாங்க. வணங்கிட்டே இருக்கிறாங்க.
என்ன நாம வந்து ஆஹ் அவன் சிவமூர்த்தத்தை தூக்கி தூர போட்டான். இவன் என்ன ஓசப்படவே இல்லை, ரியாக்ட் பண்ணணும் தானே. இப்போ புத்தி வக்ரம் எப்படி ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரையாவது ஒருத்தரை டெம்ப்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க கோவப்படலன்னு வச்சுக்கோங்க, இவங்க டெம்ப்ட் ஆயிடுவாங்க. அதுக்குதான் எல்லா அருளாளர்களும் சொன்னாங்க, யார் கோவப்பட்டானாலும் நீ சமாதானமா இருந்துரு, அப்புறம் அவன் வந்து தன்வினை தன்னை சுடும். அப்படிதானே, தன்வினை தன்னை சுடும் வீட்டப்பம் ஓட்டை சுடும். ஒரு பட்டினத்தார் பட்டினத்தார் வந்து பிச்சைக்கு போறாரு கண்ணு. பெரிய கோடீஸ்வரன், எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் அம்மா வந்து எனக்கு அந்திம கடன் செய்யாம நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அதே ஊர்ல பிச்சை எடுக்கிறாரு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அதெல்லாம் தான் எனக்கு வந்து என்னை பண்படுத்துவதற்கு இந்த வரலாறுகள் ஒரு பெரிய சான்றா இருந்துச்சு கண்ணு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் கோடீஸ்வரங்க. அவங்கவங்க வீட்டு முன்னால, அதுவும் அந்த காலத்துல அவ்வளவு படிப்பு படிச்சவங்க எல்லாரும். வக்கீல் இருந்திருக்கிறாங்க, டாக்டர் இருந்திருக்கிறாங்க, இன்ஜினியர் இருந்திருக்கிறாங்க, எல்லா படிப்பும் படிச்சவங்க. அதுவும் லண்டன்ல போய் படிச்சுட்டு வரத பெருமையா நினைச்சு படிச்சவங்க எல்லாம் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து ஒரு பிச்சைக்காரனா அந்த தெருவில் அலையணும்னா, இந்த காலத்துல இவர் இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அந்த காலத்துல நான் அவங்களையெல்லாம் பார்த்துட்டேன்ல. இவர் போய் எங்க போய் படிச்சுட்டு வந்து இப்படி இருந்தாலும் முன்னோடி நமக்கு இருக்கிறாங்கல்ல. அதை நினைச்சு எனக்கு அது ஒன்றும் இதா தெரியல. சொல்றேன் சொல்றேன் பேச்சுக்கு. இப்ப வந்து இவர் வந்து அந்த தெருவிலே பிச்சைக்கு வராரு. அவ அக்காவுக்கு பெடியே, அவ அக்காட்ட பெடியே, என்ன உன் தம்பி பிச்சை எடுக்கான், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? உன் வீட்டு முன்னால வந்து அவன் பிச்சை கேட்டும் போது அவனுக்கு பிச்சை போடியா நீ? அவ்வளவு சொத்து சொத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான் அவன், உன் வீட்டு முன்னால வந்து பிச்சை கேட்கறான், நீ என்ன பிச்சை போடியா? டெய்லி அவர் என்ன இந்த துறவி இருக்கிறவங்க கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, 3 வீடு அல்லது 5 வீட்டு வாசல்ல போய் அவங்க நிக்கிறது, அவ்வளவுதான். இல்லாட்டி இந்த பச்சை சேலை கட்டினவங்க வந்து சாப்பாடு போட்டா வாங்குறது வேற, எந்த சரி வாங்குறது இல்லை. மஞ்சள் சேலை போட்டு சாப்பாடு போட்டா வாங்குறது வேற, வாங்குறது இல்லை. சிவப்பு சேலை போட்டு இப்படி அவங்களா ஒரு சங்கல்பம் வச்சுப்பாங்க. அது வரலையா, எதுக்கு? சுய கட்டுப்பாட்டுக்கு கண்ணு, சுய கட்டுப்பாட்டு, வேற ஒண்ணுக்கு இல்லை. அந்த மாதிரி அவரு அந்த மாதிரி இவர் வந்து நிற்கும் போது அவன் அக்கா வந்து, நாளைக்கு வந்தான்னா நம்ம ஒரு அப்பம் சுட்டு அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு கொடுத்துட வேண்டியதான்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். தீர்மானம் பண்ணிட்டு அப்படி செஞ்சுட்டா கண்ணு. அவன் அப்பம் போட்டெல்லாம் அவன் அக்காவை ஏட்டு பார்த்தாரு. அவர் சொன்னாரு, தன்வினை தன்னை சுடும் வீட்டு அப்பம் மோட்டை சுடும்னு இப்படி போட்டார். வீடை பற்றி எரிஞ்சிருச்சு. வீட்டு அப்பம் மோட்டை சுடும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தன்வினை தன்னை சுடும், அதுக்காண்டி இந்த இந்த பழமொழியை நான் சொன்னேன். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம், யாரை பாக்குறோம்? கன்றாப்பூர் நடுதறிய நம்ம பாக்குறோம். சரியா குழந்தைங்களா? இப்ப நடுதறிக்குள்ள இந்த பொண்ணு வந்து மாடு கட்டுன கண்ணுக்குட்டி கட்டுத நடுதறிய சிவலிங்க சுரூபமா அது பாவிச்சிருச்சு. அவன் அங்கிருந்து அவன் பாட்டுல வந்து ஆன்மார்த்த பூஜை, தன்னுடைய ஆத்மாவை அது உள்ள இறக்கி அங்க பூஜை புனஸ்காரம் செய்யறான். அவன் வீட்டுக்காரன் வந்து பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சந்தோஷமாகல, முதல்ல வந்து அவன் பார்த்தான். பார்த்த உடனே என்ன, நம்ம சொன்னவங்க கேட்கல, நம்ம சொன்னவங்க கேட்கல அப்படின்னு அந்த நடுதறிய அவன் கோடாரி கொண்டு வெட்டிட்டான். அது உள்ள இருந்து ரத்தம் வந்த உடனே இவனுக்கு வந்து இவளுடைய ஆன்மா, இவளுடைய ஆன்மா ஆர்த்தமாக, எது அர்த்தமோ, அதாவது பொருளே தமியேன் புகலிடமே அப்படிங்குது திருவாசகம். பொருளே, என்னுடைய பொருள் நீ. வெட்டின உடனே பொருளே தமியேன் புகலிடமே அப்படின்னு சொல்றான். அதுல இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்காரன் வந்து திருந்தி பணி கொண்டான் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இன்றைக்கும் கன்றாப்பூர்ல வந்து அந்த நடுதறி தான் லிங்கமூர்த்தம். இன்றைக்கும் கன்றாப்பூர்ல அந்த நடுதறி தான் லிங்கமூர்த்தம். அங்க போன உடனேமே யாருக்கு அப்பர் சுவாமிகள் பற்றி இன்னைக்கு இவரு சொன்னாரு. அங்க போன உடனேமே இவருக்கு என்ன காட்சி கொடுத்துச்சு அப்படின்னா, கன்றாப்பூர் நடுதறி இவருக்கு என்ன காட்சி கொடுத்தது அப்படின்னு பாருங்க. அப்பருக்கு வந்து நம்ம இஷ்டம் போலதான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடியதுல அவர் சொல்றார், விருத்தனே வேலை விடமுண்ட கண்டா.
ஆமா. திருநீலகண்டம் இருக்கு பாருங்க. அங்க உள்ள சூட்சுமத்த நான் டெய்லி உங்களுக்கு சொல்ல வரேன். நான் ஒரு நாள் கூட சொன்னதா இல்ல. சொல்லுவனா என்னன்னும் எனக்கே புரியல பாருங்க. இந்த திருநீலகண்ட அம் அவரு "திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்" அப்படின்னு சொன்னார்லாம். அத சொல்லுறதுக்கு வரேன். என்னால சொல்லவே இயலல கண்ணு. நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். 1, 2 நாளைக்குள்ள சொல்லுவேன். அது "விருத்தனே வேலை விடமுண்ட கண்டா விரிசடை மேல்". இவர் வந்து ம் விருத்தன். விருத்தாச்சலம்ங்க கூடியதுல மூல முதல்வன் இவன். விருத்தன்கிறதுக்கு வயோதிகன்னு பொருள் இல்ல. இவன் தான் மூல முதல்வன் அவன். அப்புறம் வந்து அவன் பாலனாகுன ஒரு வரலாறும் திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. அது வந்து எனக்கு இந்த புராண கதைகள சொல்லி உங்கள வந்து கீழ இறக்க விரும்பல. நீங்க எல்லாருமே ஒரு ஏதோ உங்களுக்குள்ள இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்துல இங்க கூடியிருக்கிறீங்க இந்த சபையில. நேத்தைக்கெல்லாம் 200 பேருக்கு மேல இந்த சாயங்காலம் கூடியிருந்தீங்க. இப்ப இன்னைக்கு 150 பேர் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் தெரியல. அது ஒரு பக்கம். ஆனாலும் இந்த சபையில வந்து நான் மீண்டும், மீண்டும் இந்த புராண கதையை சொல்லி என்னை வந்து ஆம் வெளிநாட்டுக்கு வேண்டி அந்த ஊர்ல இருந்து வந்து கூப்பிட்டாங்க குழந்தைங்களாம். ஒரு கதை சொல்லியாக நான் போகக்கூடாது. உணர்வை மூட்டுததா இருந்தா அந்த 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 இடத்துல போய் நம்ம ஒரு 4 பேர் இருக்கட்டுமே. 2 காது தானே கேட்கணும். 2 காது சொல்லணும். 2 காது கேட்கணும். அப்படித்தானே நம்மளுடைய ம் சனாதன தர்மம் அப்படித்தானே போகுதுக்கு. அங்க போய் எல்லாரும் கதைய சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? அந்த கதை சொல்லியாக நான் விரும்பல. அது உணர்வு ஊட்டு முடிஞ்சா எனக்கு தகுதி இருந்து உங்களுக்கு அந்த உணர்வை தூண்ட முடிஞ்சா அதுதான் நான் பெற்ற பலன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப விருத்தன் அவன் பாலனான வரலாறும் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைவன் வந்து எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுப்பான் அப்படிங்கிற மாரி அந்த அவனுடைய மாலிக்குள் தானே விபுவாக மாறி கிடக்கு. அத வந்து அந்த குறிப்பை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். விருத்தனா, பாலனா அப்படின்னா. அவன் விருத்தனாவும் வருவான், பாலனாவும் வருவான். விருத்தனாகி, பாலனாகி அப்படின்னு சொல்லி தேவார திருவாசகங்கள் எல்லாமே அது அப்படி அப்படி பாடுது. ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கதையை நம்ம தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்ல நீங்க திருவிளையாடல் புராணம் வாங்கி கதை படிக்கணும்னு படிச்சுக்கோங்க. அது சொல்றேன். விருத்தனே வேலை விடமுண்ட கண்டா கடல் நஞ்சுண்ட கண்டனே அப்படின்னு அவர் சொல்றார். விருத்தனே வேலைனா கடல். வேலை விடமுண்ட கண்டனே விரிசடைய மேல். அதாவது இவர் வந்து தியாகராஜன் அப்படிங்கக்கூடியதுக்காக வேண்டிதான் மீ பார்க்கடலை கடைஞ்சு அமுது எடுக்கிறதுக்கு கடைஞ்சாங்க. அரிய பொருட்கள் இருந்துச்சு. கலைமகள் வந்தா, அலைமகள் வந்தா, மலை எல்லாரும் வந்தாச்சு. அவன் எடுத்துக்கிட்டான். எடுக்காதது என்னன்னா நஞ்ச மட்டும் யாரும் எடுக்கல. அப்ப சிவபெருமான் தானே அந்த நஞ்சை எடுத்து அவரை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அந்த மூர்த்தம் தான் அதை எடுக்க முடியும். அவன் தானே எடுத்துக்கிட்டான். தானே எடுத்துக்கிட்டான் அப்படிங்கக்கூடியதுல ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு குழந்தைங்களா. அவர் மட்டும் எடுக்க வேண்டாம். யார் வந்து நீலகண்டத்துக்கு மேல நம்ம போனோமோ, யார் வந்து காம கழிவுகளை ஜெயிச்சோமோ, காமவாயு யாரால் எரிக்கப்பட்டதோ, அவர்கள் எந்த விஷயத்தையும் தாங்குவாங்க கண்ணு. எதையும் எந்த அடியும் வாங்குவாங்க. இது தாங்கும்னு சொல்லி அடிக்கிறீங்கன்னா அடிப்பாங்க. அப்படித்தானே மாணிக்க வாசகர் அடி வாங்கினாரு. மாணிக்க வாசகர் வாங்கிய அடி நீங்க அவர் எதையும் தாங்குவதற்கு என்ன காரணம்னா இந்த நிலையை அவர் கடந்து போனார். அந்த கருந்துளிக்குள்ள இந்த காமவாயு ஜெயிக்கப்படணும். அப்பனாதான் அந்த கருந்துளிக்குள்ள நம்ம போக முடியுங்கண்ணா. அதனால இவர் என்ன சொன்னாரு? வே விருத்தனே வேலை விடமுண்ட கண்டா விரிசடை மேல் வெண்டுங்கள் விளங்கச் சூடும் ஒருத்தனே. விரிசடைக்கு மேல வெண்டுங்கள் விளங்கச் சூடும் ஒருத்தனே. நீ வந்து தலையில வந்து கங்கா பரமேஸ்வரி வச்சிருக்கிறா. அது கூட வெண் திங்கள். அவன் என்ன பண்ணான்? குருபத்தினிய கவர்ந்தான். அப்புறம் 27 பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தி கூடயே வாழ்ந்தான். அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடையவன். அந்த குற்றமுடையவர்களை கூட சரணடைந்தால் நீ தலையில தூக்கி வச்சுக்கோ. அதை எல்லா அருளாளர்களும் பாடுறாங்க கண்ணு. நீ வந்து நான் பெரிய பாவி ஆயிட்டேன், நான் போக தகுதி இல்லை. நீ பாவி ஆயிட்டேன்னு நினைக்கதே சந்தோஷம் தான் கண்ணு. உன்னுடைய குறை உனக்கு தெரியுதே சந்தோஷம் தான். இறைவன் வாரி அணைச்சுக்கிறான். அது என்ன காமிக்கிறான்? அங்க பார்ப்பா, உன் குறைய நீ புரிஞ்சுக்கோப்பா. என்கிட்ட களவு இருக்கு, என்கிட்ட சூது இருக்கு, நான் வேண்டாத்தனம் எல்லாம் பண்றேன், நான் வந்து குரு நம்பிக்கை இல்லை, குரு கடாட்சத்துக்கு நான் பாத்திரமாகிற தகுதி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் தன்னைக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை உணர்றாங்களோ அவங்க போய் சரணடைஞ்ச உடனே தூக்கி தலையில வச்சுக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணு. அதுக்காக வேண்டிதான் அதை சொல்றாரு. வெண்திங்கள் விளங்கச் சூடும் ஒருத்தனே உமை கணவா
உலகமூர்த்தி நொந்தாத ஒன் சுடரே அடியாதங்கள் பொறுத்தனே என்று என்று இங்க பாருங்க. இங்கதான் நீங்க அந்த கன்றாப்பூர் வாழ் நடிதடி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒன் சுடரே அடியார்தங்கள் பொறுத்தனே, அடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள் பொருந்தும்படியாக, அவர்கள் எங்க வந்து நான் வந்து பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன், மணிவாசக பெருந்தகை சொல்றார்கள். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன், என்கிட்ட உன்னை பொருந்திக் கொள்வதற்கான தகுதி என்கிட்ட இல்லையே ஐயா. அந்த யோகத்துல பொருந்துதல் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம் பொருந்துதல். அது எப்படி பொருந்த போறோம் நம்ம? நீங்க வந்து உங்களுடைய நடுதறி, அது என்ன நடுதறி? கன்றாப்பூர் வாழ் நடுதறின்னு அவர் சொல்லிட்டாரு. இது அந்த பாடலை இந்த கொண்டுட்டு வர்றாரு பாருங்க. அடியாரங்கள் பொறுத்தனே என்று என்று புலம்பி நாளும், நீ அடியவர்களுக்கெல்லாம் நீ வந்து உதவி செய்யறேன்னு நாங்க கேட்டிருக்கனே தங்கம், அடியவர்களுக்கெல்லாம் நீ வழி வழியாக உதவி செய்யறேன்னு கேட்டிருக்கமே, அப்படி கேட்டு என்று என்று புலம்பினாலும் புலனைந்தும் அகத்தடக்கி புலம்பி நோக்கி, 5 புலன்களையும் அகத்து அடக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை வந்து அகத்து அடக்கி அப்படின்னு சொன்னா, 5 அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், 5 அடக்கினால் அசைதனம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மணிவாசக பிறந்தது இன்னும் கொஞ்சம் வேகமா போய் சிந்தனை நிந்தன காட்சி, நீங்க மடைமாற்றம் செய்யுங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய புத்திய மடைமாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மடைமாற்றம் செஞ்சா நமக்கு எல்லா விதமான மேலான நிலைக்கெல்லாம் மேலான நிலை கிடைக்கும். மடைமாற்றம் பண்ணுங்கள். அப்ப புலனைந்தும் அகத்தடக்கி புலம்பி நோக்கி, சதாவும் சத்தம் அவன் அதை சொன்ன உனக்கு தெரியுமா வந்து என்னது வேண்டாம் உன்ட்ட சொல்லணும்னு இல்லை, நான் வந்து அம்மா வேற வந்து சொல்லியிருக்கிறாங்க புறம் பேசாதன்னு சொல்லிருக்காங்க. நம்ம வந்து சொல்லியாச்சு, உனக்கு தெரியுமான்னு கேட்டாச்சு. அப்புறம் வந்து அங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அம்மா அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க யாருக்கும் வந்து யாரை பத்தியும் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது அப்படின்னு. ஏன் இங்க வாயேன் இங்க வாயேன், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் வேற யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். அவன் சொல்ல வந்ததும் தப்பு. இவங்க போய் சரணாகதி பண்ணி அவங்ககிட்ட கேக்குறாங்க பாருங்க, எங்க சரணாகதி பண்ணணுமோ அங்க விட்டுருவாங்க. சரணாகதி பண்ணதும் இவங்க போய் கேட்பாங்க, கூட 2 தடவை பின்னாலே ஓடுவாங்க. இந்த ஊர் வம்பு நாட்டு எனக்கு அலையிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து ஐயோ பகவான், இதை தூக்கி சுமக்குவா தவச்சாலே? தவச்சாலை எதுக்கு இருக்கு? நல்வழிப்படுத்தணும் யாரையும். அப்படி நல்வழிப்படுத்தலைன்னா ராமானுஜர் மாதிரி உண்டான மகனியர்கள் சொல்றாங்க, என்னை சரணடைந்தும் கூறத்தாழ்வான் கண் கெட்டுப்போச்சு அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பேன். உங்களை நல்வழிப்படுத்த முடியல அப்படின்னா நான் வந்து என் வாழ்க்கை என்னத்துக்கு அப்படி சொல்றாங்க கண்ணு. அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் நல்வழிப்படுத்தணும். அதுக்கு முடியாத போது பைனாக பாய சுருட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து திருத்த முடியல, என்னால முடியல ஐயா, போயிட்டே இருப்போம். அப்படிங்கிறதான் நமக்கு உண்மை கண்ணு. இப்ப பாருங்க, பொருத்தனே என்று என்று புலம்பி, யாருக்கு பொருத்தன்? யோகிகளுடைய பொருத்தன். பொருத்தன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க பாருங்க. அறிவு அறியான் பொருளே, இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் குழந்தைங்களாம். பொருத்தனே என்று என்று புலம்பினாலும் புலனைந்தும் அகத்து அடக்கி, எனக்கு கிடைக்கல பாத்தியா, இந்த கன்றாப்பூர் வாழ் நடுதறி எனக்கு கிடைக்கல பாத்தியா? ஒரு நடுதறிக்குள்ள சிவத்தை கொண்டு வந்துட்டாள ஒரு பொம்பளை. பொம்பளையெல்லாம் என்ன முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. இன்றைக்கு கன்றாப்பூர் வாழ் நடுதறி ஒரு பெண்ணால் சாதிக்க முடிஞ்சிச்சு கண்ணு. அவள் அகப்பூசை புறப்பூசை இரண்டும் உணர்ந்து செய்த பெண். நம்ம அங்க விட்டோம்னா இங்க, இங்க விட்டோம்னா அங்க. இவன் என்ன கண்ணை மூடிட்டு இருக்கான் பைத்தியாரப்ப? இங்க வந்து கோயிலுக்கு நான் வந்தையா, ரொம்ப 2 சுத்தி நீயா போனியான்னு இருப்பியா? இவன் என்னமோ பெரிய கண்ணை மூடி கண்டுபிடிச்சிட்டான். இங்க நிக்கிறவங்க அங்க நிக்கிறவங்க, இவன் என்ன திரும்ப கோயிலே போய்கிட்டே இருக்கிறான். அதுல என்ன? அகத்து அடக்கி, ஐம்புலன்கள் அகத்தடக்கி, அவ வந்து தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியே புறத்தே கொண்டு வச்சு வழிபாடு செஞ்சு மீண்டும் உள்ளே அடக்கி வெளியே அடக்கி தன்னுடைய இடைவிடாத பக்தினாலும் அந்த செறிவினாலும் அந்த ஞானத்தினாலும் அவ புருஷன் சிவனடியாரம் அடியாரம் மாறுறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை கண்ணு.
அது அது சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இவ இவ நிலை நின்னுட்டால, அதுதான் உண்மை. அவங்க அடியாரம் மாறுறாங்க மாறல அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு. இவ நிலை நின்று விட்டால. இன்றைக்கு கன்றாப்பூர் வாழ் நடுதறி அவ பேர்ல தானே இருக்கு. அப்படி நீங்க இப்ப ஒரு ஒரு அடியவர் நான் கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்கிறாரு கண்ணு. மிக தெளிவான சிந்தனை சொன்னார் அவர். ஓம் மனசுதான் உனக்கு தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். நீங்க இவர் இப்படி ஒரு சிந்தனையில இருப்பாருன்னு தானோ என்னமோ நேற்று நம்ம உவ்வாண்டகர் கதையை நம்ம சொன்னோம். இல்ல நீங்க ஆனா அடி வாங்க தயாரா இருக்கணும். எங்கே நீங்க ஒரு பெரிய வாட்சரா இருக்கணுங்க. மிகப்பெரிய வாட்சரா இருக்கணும். அப்படி வாட்ச்மேன் உத்தியோகம் பார்ப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்க அங்க இங்க அசைஞ்சீங்கன்னா கூட இந்த உணர்வுகள் உங்களை காலில் ஓட்டு நசுக்கி தள்ளிடுங்க. அதை மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. ஆனா கண்காணி அப்படின்னா நசுக்கி தள்ளி இருந்துச்சுன்னா காலம் காலமாக யுக யுகமாக திருமணம் முடிக்காமல் ஒரு நெறி நின்று ஒரு யோகத்தில் உச்சத்தை தொட்டவர்கள் கோடானு கோடி பேர் இருந்திருக்கிறாங்களே கண்ணு. இருந்திருக்கிறாங்க தானே. நீங்க நான் உங்களுக்கு அருளாளர்களுடைய வரலாற்றோடு திருவாசகத்தை புதைஞ்சு சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கு கண்ணு. உங்களுக்கு நான் அந்த கதையை சொன்னதை மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன். எதுக்காக வேண்டி சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க கலந்துங்களா. போன வாரம் சொல்லிட்டீங்கம்மா அந்த கதையை இந்த வாரம் சொல்றீங்க அப்படின்னு நினைச்சேன். அது வேற கான்செப்ட்ல இருக்குங்கன்னு இது வேற கான்செப்ட்ல இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பரமஹம்ச யோகானந்தர் என்னும் ஒரு யோகி தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக கிரியா யோக சாதனையை பெற்றுக்கொண்டு அவர் 10 வயசுலயே அதாவது எந்த ஊர்ல போய் விருந்தாவனம் அப்படிங்கக்கூடிய ஊர்ல போய் ஒரு தொண்டனைக்கு அந்த 10 வயசுக்குள்ள கண்ணு 10 வயசுக்குள்ள அந்த தொண்டனுக்கு கிரியா யோக சாதனை கத்து கொடுக்குறாரு. அவர் அங்கிருந்து குறுகாணிக்கு அது இது கொண்டு கொடுத்தோடனே அவன் அண்ணன் களவாண்டி வந்துட்டியான்னு கேட்கிறாரு கண்ணு. நான் இப்பதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த கதைய. அப்புறம் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவரும் எனக்கு நீ கிரியா யோக சாதனை பண்ணி கொடு அப்படின்னு கேட்காரு. 2 பேரும் ஒரே பெற்றோர் வயத்தில் பிறந்தவர்கள். இன்ஃபேக்ட் இவரை விட அவங்க மூத்தவர். அவர் சொல்றாரு நீயே எனக்கு கிரியா யோக சாதனை பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எதுக்காக வேண்டினா என் தவமும் தவமுடையாருக்கே ஆகும். இப்ப பரமஹம்ச யோகானந்தருக்கு அந்த தவம் இருந்தது. அவரால் சாதிக்க முடிஞ்சிச்சு கண்ணு. நம்ம இது சாதிக்க முடியாது இது சாதிக்க முடியாதுன்னா மீண்டும் செத்து பிறந்து பிறந்துகிட்டே இருப்போம். அது வேற. இந்த போராட்டங்களை எல்லாம் நான் என்னால் ஜெயிக்க முடியும் உடைக்க முடியும்னு விஸ்வாமித்திரர் 1000 ஆண்டு தவம் பண்ணார் கண்ணு. 1000 ஆண்டு தவம் பண்ணி திருசங்கிட்ட மயங்கினாரு. 1000 ஆண்டு தவம் பண்ணி மேனகைட்ட மயங்கினாரு. 1000 ஆண்டு தவம் பண்ணி ஒரு ரித்விக்கு தவம் கொடுத்தார். தவத்தை எல்லாம் அவர் தானம் பண்ணார் கண்ணு. இந்த தவத்தின் அடிப்படையில் அவர் தானம் பண்ணாரு. அப்ப நம்மளும் தவம் கூட தானத்துக்குன்னு அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஐம்புலன்கள் அகத்தடக்கி புலம்பி நோக்கி எனக்கு கிடைக்கல பாருன்னு புலம்பி நோக்கி கருத்தினால் தொழுமடியர் நெஞ்சினுள்ளே. இங்கதான் முக்கியங்க. கருத்தினால் தொழுமடியர் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. நீங்க அகத்தடைக்கு புலம்புங்கய்யா. புலனைந்தும் அகத்தடைக்கு புலம்பி நோக்குங்கள். எனக்கு பரவலிய பாருங்க. எனக்கு கட்டாயம் நான் பிரம்மச்சரிய அனுசரிக்க விரும்புறேன். நான் அதில் நிலை நிற்க விரும்புறேன். பரமஹம்ச யோகானந்தர் 10 வயசுலயே யோகதாச சங்கம் ஒரு அது இங்க போய் கலிபோர்னியால போய் ஆரம்பிச்சாரு வச்சுப்போம். ஆனா இங்க ஒரு யோகா வகுப்பு நடத்துறாரு. ராஞ்சில ஒரு யோகதா வகுப்பு நடத்துறாரு. அந்த வகுப்புல கலந்துகிட்ட பையன்ல காசின்னு ஒருத்தர். இவனுடைய கதையை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் இப்ப ஒரு கான்செப்ட்ல சொல்றேன் கேளுங்க. அந்த காசியோட ஒரு 12 குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள இப்ப நம்ம இடத்துக்கு வர மாதிரின்னு வச்சுக்கோமே. இங்க கொஞ்சம் கடந்து தானே வரணும். ஒரு காட்டை கடந்து நாட்டை கடந்து அப்படி வரணும். அப்ப அவர் வராரு யோகதா சத்சங்கத்துக்கு. அவர் வராரு கண்ணு. அப்படி வரும்போது அந்த பிள்ளைங்களை எல்லாம் சோத்து பட்டணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வராரு. அந்த குழந்தைங்களை அந்த திருக்குளத்துல குளிக்க வைக்கிறார். திருக்குளத்துல குழந்தைங்க குளிச்ச உடனேயுமே
எல்லாரும் வந்து சோத்து பட்டணத்தை முடிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு பயிற்சி பண்ணார். நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்றேங்க. இந்த நம்ம ஆறு இருக்கலாம், இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. இந்த தலபுராணம் பார்த்தா அந்த பேர் தெரியும். அந்த ஆறு உன்னதமான ஒரு ஆறு கண். பச்சை தண்ணியில குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க எப்ப தவச்சாலைக்கு வரீங்களோ அப்ப ஒரு நாளோ 2 நாளோ அந்த ஆத்துல குளிச்சுட்டு போங்க குழந்தைங்களா. அது அவ்வளவு பவித்திரமான ஒரு உடல் தூய்மையை, மன தூய்மையை, உணர்வு தூய்மையை செய்கின்றது. நான் வந்ததுல இருந்து இந்த ஆண்டு தாங்க இன்னும் ஒரு 3-4 மாதமா அந்த ஆத்துல தண்ணியே இல்லாம போயிருக்கு. வந்த நாளையில இருந்து இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா இந்த இதுல வந்து வறட்சியவே நாங்க சந்திக்கல நீங்க வந்த பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்த பிறகும் ஒரு 6 மாதம், 3 மாதம், 4 மாதம் இருக்கும் தண்ணி இல்லாம போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால எல்லாம் தண்ணி இல்லாம போகவே இல்லை. ஒரு சின்னதா ஒரு 1/2 HP மோட்டர் தண்ணி அளவுக்கு அது ஓடிட்டே தான் இருந்துச்சு. இப்ப ஓடல வச்சுக்கோ. எதுக்கு சொல்றேன்? புலன்களை அகத்தடக்கி புலம்பி நோக்கி இப்ப வந்து அந்த காசிங்க எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த காசி மட்டும் அகத்தடக்கி புலம்பி நோக்கும். நான் எப்பப்பா உன்னை கன்றாப்பூர் வாழ் நடுதறியை நான் கண்டு கொள்ளுவேன். என் இதயத்துக்குள்ள உன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்? நான் பெற்ற இந்த யோக அனுபவங்களை நான் எனக்குள்ள கன்றாப்பூர் வாழ் நடுதறிங்கிறது முதுகுத்தண்டு கண்ணு, வீணாதண்டு. அதில் இறைவன் ஓடும் ஓட்டம் தான் கன்றாப்பூர் வாழ் நடுதறி. அந்த வீணாதண்டுக்குள்ள நான் எப்படி உன்னை காணுவேன்? நான் எப்படி உன்னை காண அழுகுறாங்க. ஆசிரியர் நம்ம முகுந்தன் அவரு யோகானந்த், பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய இயற்பெயர் முகுந்தன். அவர்தான் ஆசிரியர். அப்ப அவர் என்ன பண்ணாரு, குளிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது அவர் சொன்னாரு, கண்ணு ஒரு ஒரு பையன் வந்து, சுவாமி நான் வந்து பிரம்மச்சரியா இருக்கணும். நான் இறைவனை நான் எனக்குள்ள உணரணும்னு ஒரு பையன் வந்து கேட்டான். அவர் சொன்னாரு, தங்கம் இந்த பிறவியில் அது உனக்கு சாத்தியம் இல்லை. அடுத்த பிறவியில் கட்டாயம் நீ உணர்வாய் கண்ணு. நீ பிரம்மச்சரியமே வாழ்வ, இறைவனை உனக்குள்ள காண்ப அப்படின்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கேட்டாங்க. காசி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டாம், நீ வந்து விரைவில் இறந்து விடுவாய் குழந்தாய் அப்படின்னாரு. அவன் பண்ண யோகம் தாங்க கண்ணு யோகம். ஆஹ் என என்னுடைய மயல் மாண்டது அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு யோகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க அந்த யோகம் பண்றது வந்து ஏம்மா எனக்கு மூலாதாரத்துல நான் இந்த மந்திரத்தை சொல்லவா, மணிபூரகத்துல சொல்லவா, அநாகதத்துல சொல்லவான்னு கேட்கும்போது உங்களை விட்டு என்ன போயிருக்குன்னு பாருங்க கண்ணு. அப்பதான் மூலாதார தடமே தெரியும் தங்கம். உங்களை விட்டு காமம் போச்சா, பணிவு உங்ககிட்ட வந்துச்சா, பெரத்தியார் மேல கோபங்கள் தாபங்கள் போச்சா, பெரத்தியார் குப்பையை தூக்கி நீங்க சமக்காம இருக்கீங்களா, அவன் வாங்கிட்டு வந்ததை அவன் அனுபவிக்கான். இது நான் எதுக்கு தூக்கி சுமக்கணும்? இவன் யார் யாருக்கு என்னென்ன தலையெழுத்து இருக்கோ அவன் அதை அனுபவிச்சுட்டு போறான். அது அது இல்லாத போது நான் எதுக்கு அதை தூக்கி சுமக்கணும்? விட்டுறணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 அகத்தடக்கி புலம்பி நின்று எனக்கு எப்ப கிடைக்கும், எனக்கு எப்ப கிடைக்கும் சொன்னாரு. விரைவில் நீ இறந்து விடுவாய் அப்படின்னு அவருக்கு ஒரு உறுதி வந்துருச்சு. மரணம் பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணை கடலுக்கே நான் ஊதுவேன். பயம் இல்லை கண்ணவன். மரணம் இல்ல, பிறப்பு பத்திய பயம் இல்லை. மரணம் பிறப்பு என்ற பயம் தீர்த்த கருணை கடல். நான் வந்து பிறப்பருக்கு அதுக்கு தவம் பண்ணியிருந்தா என் பிறப்பு இல்லாம போட்டும். இல்ல, இந்த சட்டையை கலத்தி போட்டு இன்னொரு சட்டையை போட்டுக்க போறேன். இதானே நடக்க போகுது. சட்டை கலண்டு சம்சாரம் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. பையன் சொன்னா, குருவே பிறக்கும் பிறவிக்கும் நீயே குருவாக வர வேண்டும். அடுத்த பிறவியில் நான் எங்கே பிறந்திருக்கேனோ அந்த இடத்தை கண்டுபிடித்து நீ என்னை அழைத்து வந்து எனக்கு ஞானத்தையும் மோனத்தையும் நீ ஊட்ட வேண்டும் என்று வரம் கொடுன்னு கீழே விழுந்துட்டாங்க. இதுதான் கண்ணு கருந்துளியை நோக்கிய பயணம். இதுதான் ஒரு யோகத்தின் பயணம். இதுதான் ஒரு சரணாகதியினுடைய ஒரு வெளிப்பாடு. இதை விட்டுட்டு நீ கதை சொல்லு, நீ கதை சொல்லு, இந்த குப்பையை நீ தூக்கி சம, அந்த குப்பையை நீ தூக்கி சம, எந்த குப்பையை நீங்க தூக்கி சமக்க போறீங்க? எனக்கு அது ரொம்ப சுமையா இருக்கு. அவன் அத்தனை குப்பையோடு நீங்க வரும்போது நம்ம குப்பையை நம்ம தூக்கி சமக்குது. என்கிட்ட காமம் அந்த இந்த பூணூல் போடுதவங்க ஆவணி ஆவட்டத்துக்கு நான் காமத்தை ஜெயிக்கணும் நான் அந்த மட்டும் அந்த அதுக்கப்புறம் மீண்டும் நமக்கு எல்லாம் முடிச்சாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணியாச்சு.
நல்ல நல்ல ஸ்ட்ராங் காஃபிக்கு நல்ல காஃபியா ஒண்ணு கொண்டுட்டு வா. காமத்தை விடணும், கோபத்தை விடணும், லோபத்தை விடணும். காமங்கிறது காஃபி மேல உள்ளதும் காமம் தான், சாப்பாடு மேல உள்ளதும் காமம் தான். அப்போ நான் இவ்வளவு நேரம் காமத்தை விடணும், கோபத்தை விடணும், லோபத்தை விடணும். காப்பி கொண்டாடி. காப்பி நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நான் சந்தி பந்திட்டு வந்திருக்கேன். காலையில இருந்து பூணூல் போட்டுக்கிறதுக்காண்டி சாப்பிடாம இருந்திருக்கேன். என்ன லேட் பண்றேன்? அப்ப இதுவா நம்ம விட்ட காமம்? இதுவா நம்ம விட்ட கோபம்? அப்படி இல்லை. இவங்க ஐம்புலன்கள் அகத்து அடக்கி புலம்பு. என்னால ஜெயிக்க முடியலப்பா, என்னால நான் இதை அடைய முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு புலம்பினாலும், நான் நேத்தே புலம்பிட்டேன், இன்னைக்கு புலம்ப மாட்டேன் அப்படின்னு புலம்பி நாளும் புலனைந்தும் அகத்தடக்கி புலம்பி நாளும் நோக்கி ஒவ்வொரு நொடியும் அவனுக்காண்டி 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 அவனை தவிர ஒன்றுக்காண்டி நான் வாழக்கூடாது. நான் இந்த குப்பையை சுமக்க பிறக்கல, என்கிட்ட இருக்க குப்பைய நான் அனலைஸ் பண்ண பிறந்திருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கு? ஐம்புலன்கள் அகத்தடக்கி நாளும் நோக்கி. ஒரு கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்யாத கண்காணியாய் உள்ளே கலந்திருந்தான். அவனை வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். பூரணத்துவத்தை நீ குடுன்னு கேட்டேனா, ஏன் தங்கம் ஆனானப்பட்ட அப்பருக்கு கண்ணு சத்தி முற்றத்துல கொடுக்கல, நல்லூர் வான்ட்டாரு. உன் வாசி கொஞ்சம் அப்படி அப்படி லேசா டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கு தங்கம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ராஜா? நம்மளுடைய பயணப்பாடு எப்படி இருக்கணும்? நீங்க கொஞ்சம் கேளுங்களேன், அது மாதிரி கேளுங்களேன் இறைவன்ட்ட. புலம்பான் என்ற ஒவ்வொரு கணமும் நீங்க அதையே பாருங்க. அப்படி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அகத்தடைக்கு புலம்பி நோக்கி கருத்தினால் தெழும்படியா. ஏதோ ஒரு பயணம் ஏற்பாடு பண்றோம். நாங்க கூட அது மாதிரிதான் போனாங்கன்னா. ஆனா எல்லா தளத்திலும் இப்ப கன்றாப்பூர் போனோம்னா இந்த கதையெல்லாம் சொல்லி, இந்த பாடெல்லாம் சொல்லி, என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வருவேன். போறாங்க, மலமளன்னு ஓடுறாங்க, ஒரு சுத்தி சுத்துறாங்க, 15 கோயில் பார்த்துட்டேன்னு சொல்லி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப தெரியல கண்ணு, அவங்களுடைய பக்திக்கு ஒருவேளை இறைவன் அவ்வளவு சீக்கிரமா கருணை பண்ணிருக்கலாம். நமக்கு ஞானம் நீ இழுத்து அடிச்சுட்டானே, 3 தடவை கூப்பிட்டு இழுத்து அடிச்சுட்டானே, இப்ப எங்கேயோ ஓட்ட நடந்திருக்குன்னு நம்ம ஏங்கிக்கிட்டே புலம்பி நிக்கணும். என்னை ஏன்பா விட்டுட்ட, என்னை ஏன்பா விட்டுட்ட, என்னை ஏன்பா விட்டுட்ட கேட்டுட்டே இருங்க தங்கங்களா. கட்டாயம் நீங்க அடைய வேண்டியதே நாளும் அடைந்து விடலாம். அப்ப அந்த கன்றாப்பூர் வாழ் நடுதறிக்குள்ள இன்றும் அந்த காயம் இருக்கு. அந்த சிவனடியார் அந்த யாரோ ஒரு புரிதல் இல்லாத அடியவர் வெட்டி அந்த இடத்துல தன்னுடைய வெளிப்பாடை காமிச்சு கொடுக்குறாங்க. இப்ப காசி அங்க இந்த புலம்பலோடு சரணாகதி அடைகிறான். அப்போ பரமஹம்ச யோகானந்தர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னோம்? நமக்கு இந்த வார்த்தை வந்திருக்க கூடாதானே? அருள்வாக்குங்கக்கூடிய பேர்ல நம்ம அதான். ஆனா நிறைமொழி மாந்தர் அவர் சின்ன பையன்தான். சின்ன பையன் என்ன வயசு? ஆன்மாக்கு வயசா? இல்ல, உடலுக்கு தானே வயசு. இது பிறந்தது சின்ன பையன்தான். சொல்லிட்டாரு உனக்கு மரணம் இருக்குன்னு. அவரால் தாங்கவே முடியல. என்ன இப்படி சொல்லிட்டேன், என்ன இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு. சரி, எல்லாரும் சாப்பிட்டாங்க, வச்சான். இவன் பயப்படவே இல்லை கண்ணு. மரணம் பயம் இவன் இரண்டின் அச்சம் தீர்த்த. எனக்கு பிறப்பென்ன இறப்பென்ன, அந்த நிலைக்கு நீங்க வரணும் கண்ணு. யோகம்ங்க கூடியதோ, பக்திங்க கூடியதோ, வைராக்கியம் என்பதோ, ஞானம் என்பதோ, மரணத்தை கண்டு அஞ்சாத அச்சம், ஒழுக்க நெறி தவறாமல் நிற்றல். நீங்க கல்யாணம் கட்டுங்க ஐயா, பிள்ளை பெருங்க ஐயா, இயல்பு ஐயாது. அங்க இதுவும் குறுக்கு சோறு வேண்டாம். ஆனா பொண்டாட்டி கூட மட்டும்தான் அந்த கல்யாண வாழ்க்கை இருக்கணுங்க. புருஷன் கூட மட்டும்தான் அந்த கல்யாண வாழ்க்கை இருக்கணும். அவங்க கவனச்சிதறல்கள் அங்க எங்கேயுமே போக கூடாது கண்ணு. இதுதான் இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கா. நீ எல்லாரும் கல்யாணம் முடிக்காதீங்க, எல்லாரும் பிள்ளை பெற்றுக்காதீங்க அப்படின்னா உலக இயக்கம் எப்படி இயங்கும்? இயங்காது. ஆனால் வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இம்மையை பிடித்தேன் சிக்கனை பிடித்தேன் இங்கு எழுந்து அருள வேண்டும்னு நீங்க வேண்டும் போது உங்க உள்ளத்துக்குள்ள உங்க வீணாதெல்லாம் எழுந்தருள்வோம். அதுவும் சத்தியம், இது சத்தியம். எதை பிடிக்கணுமோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 2 வீடு வச்சிருக்கேங்கண்ணே, இறைவன் சொல்றான். 2 வீடு வச்சிருக்கேன்.
ஒரு வீட்டுக்குள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் அனைத்தும் கலந்த வீடு அது. 100 நாடி நரம்புகள் உன்னை கீழ் நோக்கி இழுத்து வரும். இன்னொரு வீடு வச்சிருக்கேன். ஒரே ஒரு நாடி நரம்பு. அது உள்ள நீ, நான் 2 பேரும் தான். எது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சூஸ் யுவர் சாய்ஸ். அப்படி வச்சிருக்காங்க. நீயும் நானுமடி, எதிரும் புதிருமடி. எவ்வளவு சுகங்க. இவ்வளவு சுகம். அங்கேயும் அடி வாங்குவீங்க குட்டி. உங்களுக்கு காசு எடுத்துட்டாங்கம்பாங்க. இவங்க டொனேஷன் ரொம்ப கொடுத்ததுனால பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. கணிசமான தொகை கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன். எப்படி என்ன தொகை? கணிசமான கணிசமான தொகை கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். அதனாலதான் இவங்க பக்கத்துல வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. சொல்லுவாங்க. ஐம்புலன்கள் அகத்தடக்கி புலம்பினேன். இந்த ஒரு வினை எனக்கு பாக்கி இருந்துள்ளது. அதை இறைவன் கழித்துள்ளான் அப்படின்னு நினைக்கணும். அப்படி சொல்லி நான் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா போச்சு. ஒரு வினை உனக்கு பாக்கி இருந்திருக்கு தங்கம். அதை நான் எவ்வளவு சுலபமா கழிச்சிட்டேன். காசி கதைக்கு வருவோங்கன்னு. காசி வந்து வீட்டுக்கு அங்க ராஞ்சிக்கு எல்லாரும் பிக்னிக் போயிட்டு ராஞ்சிக்கு வந்துட்டாங்க. அவசரமா இவருக்கு வந்து டெல்லி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அப்ப அவர் சொல்றாரு, குழந்தைங்களா காசிய வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் நீங்க. அதனை வெளியே விட வேண்டாம். அவங்க ஊருக்கு யாரும் வந்து கூப்பிட வந்தா விட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு கண்ணு. அப்படி சொல்லிட்டு அவருக்கு டெல்லிக்கு போயிட்டாரு. அந்த நேரத்துல அவங்க அப்பா ஊழில் பெருவழி ஆகல. அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க கண்ணு. வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட 8 மணி வரைக்கும் எடுத்துக்கலாமா குழந்தைங்களா? நான் வந்து தெரியல எனக்கு. ஊழில் பெருவழி. சரி. நான் வந்து நான் சொல்றதை சொல்லுங்க. நீங்க கேட்கிற பிள்ளைங்க கேளுங்க. உங்களால எவ்வளவு ஸ்டே பேக் ஆகி கேட்க முடியுமோ ஆனா இந்த கருத்து உங்களுக்கு சென்றடைய வேண்டிய கருத்து. இதுல வந்து காசி காசி வந்து நிர்பந்தப்படுத்தி கூடுவாங்க. காசி போக மறுக்கிறான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க குருநாதர் மேல சிறு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பெற்றோரை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு உடனே நான் வந்துடுறேன். என்னுடைய குருநாதருக்கு என்னால கெட்ட பேர் வரக்கூடாது. என்ன ஒரு சின்ன குழந்தையினுடைய அறிவு பாருங்க. செத்து போகும்னு பயம் இல்லை பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். செத்து போகும்னு பயம் இல்லை குழந்தைங்களா அந்த பையனுக்கு. நான் ரொம்ப வியந்து பார்த்திருக்கிறேன் அந்த பையனுடைய அன்பையும் சரணாகதியும் வந்து இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு கண்ணீர் வருது. அப்படி ஒரு உறுதி. உடனே போயிட்டான். இவர் வந்துட்டார் குருநாதர். அவர் கண்ணெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. காசி எங்கப்பான்னு கேட்டாரு அவங்க பெற்றோருக்கு. ஏன்பா நான் சொல்லிட்டு தானே போனேன், ஏன் போட்டு இல்ல அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். இவர் நேரம் அங்க காசியோட ஊருக்கு போறாரு. அங்க போனா காசியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. அப்படியே துடிச்சு போனாரு. நீங்க ஒரு ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க ஐயா. யார் நினைத்தும் ஒரு மூச்சை கூட நிறுத்த முடியாது. யார் நினைத்தும் இறைவன் நினைக்காமல் ஒரு மூச்சை கூட நம்மளால நிறுத்த முடியாது. இத வந்து குருநாதர் அவருக்கு 2, 3 சம்பவம் மூலமாக வச்சிருக்கிறார். ஒரு மான் இவருடைய தவச்சாலையில இருந்துச்சு. அந்த மான் வந்து இவர் மடியில போட்டு அந்த மானை வந்து தாளாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மான் வந்து மரணத்தின் எல்லையை நோக்கி போகுது. அப்ப அவங்க குருநாதர் இல்ல, அவரு பரம வசிட்டாரு. அவர் முன்னாலே இவர் முன்னால வந்து சொல்றாரு, யோகானந்தா, முகுந்தா, நீ வந்து அந்த மான் வந்து அடுத்த உடலுக்கு தயாராகி போராடிக்கிட்டு இருக்கு. அடுத்த உடல் வந்து பிரசவிக்கக்கூடிய நேரத்துல அது போராடிக்கிட்டு இருக்கு. நீ அதை அங்க விட போறியா, இங்க வைக்க போறியா? உன்னால பிடிச்சு நிறுத்த முடியுமாடா அப்படி கேட்கிறாரு அவங்க குருநாதர். இந்த உயிரை உன்னால் பிடித்து நிறுத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் மெதுவா அந்த மானை தூக்கி கீழே வைக்கிறாரு. அதுக்கு ஜீவன் பேசு. நம்ம வந்து
இது வேற உணர்ந்து பாக்குறாரு. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி மூலமா சொல்லிட்டாரு குருநாதர். இப்ப இதை பாக்குறாரு. நம்மளால ஒண்ணும் தெரியும் இல்ல. அவங்க பெற்றோர்களை என்கிட்ட இருந்து நீ கூட்டிட்டு வந்து கொன்னுட்ட வச்சுட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சு கூட நம்மளால விட முடியாது. நம்ம பாப்பா அங்க இருந்தா அவ பரமவதம் செஞ்சுட்டா. நான் வந்து யாருக்கிட்டையும் யார் சாப்பாடு கொடுத்தா, யார் என்ன கொடுத்தா, யார் தண்ணி கொடுத்தா, யார் பக்கத்துல எதுவுமே கேட்கல குழந்தைங்க. யார்கிட்ட இன்னைய வரைக்கும் கேட்கல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இனி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கவங்க எல்லாம் வந்தாங்க. நான் ஒரு மூச்சு நம்மளால விட முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப போய் என்ன என்ன இது வந்து என்கொயரி ஆபீஸா? இறைவனுடைய கட்டளை. அவன் என்ன நடத்துறானோ அதை நடத்துவான். நம்ம வந்து ஒண்ணும் செய்வதற்கு இல்லை. அதுதான் உண்மை. அதுல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு எதுக்கு இருப்பாங்க? இப்ப முகுந்தனுக்கு செய்ய வேண்டிய முகுந்தன் வந்து காசிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. அவருக்கு நான் உன்னைய அடுத்த பிறவிலும் தொடர்வேன்னு கொடுத்துட்டாரு. அப்போ திருவருள் உணர்த்திருச்சு. அவனுக்கு அந்த லோகம் இந்த லோகம் இல்லை. டைரக்டா அடுத்த பிறவிக்கு இந்த சோலினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு டைரக்டா மோட்சம் கொடுக்க வேண்டிய சோல், இன்னொரு உடல் சுமையை கொடுத்து அதை அப்படியே கடத்திட்டு போகக்கூடிய சோல்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த உயிருக்கு வந்து அந்த மானுக்கு வந்து ஒரு உடல் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இவருக்கும் ஒரு உடல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது காசில தான் அவர் இருக்குன்னு தெரிஞ்சு காசியை சுத்தி வரார். காசியை சுத்தி கை அப்படி ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுக்கிட்டாரு. காசி, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற, நீ எங்க பிறக்க போற, உன்னுடைய பிறப்பின் இது என்ன? எனக்கு ஒரு கட்டை குடிச்சிட்டு போயிட்டு தங்க நீ. நான் வந்து அந்த கட்டத்து கண்ணார நீரிட்ட அன்பரோடு உன்னை சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோ. என் அன்பர் கூட்டத்துல இருந்தாதான் நமக்கு விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷ அன்பர்கள் தான். அதனாலதான் சொல்றாரு அன்பர் அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை அப்படிங்கிறார். அடியார்னு பேர் வச்சுக்கிட்டீங்க, ஊதி பூச்சிக்கிட்டீங்க, ஊர்த்து புண்டரை இட்டுக்கிட்டீங்க, எது வேணா வச்சுக்கோங்க, குங்குமம் வச்சு எது வேணா வச்சுக்கோங்க. அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டு. உங்க விளையாட்டுத்தனத்தை நீங்க விட்டுருங்க அப்படி சொல்றாரு. இப்ப வந்து காட்சி நீ எங்க இருக்கப்பா எங்க இருக்கு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. 5 மாதத்துக்கு பிறகுதானே அறிவு தொழில் படுது அப்படின்னு சொல்றாங்க கண்ணு. இவர் வந்து ஒரு 5-6 மாதம் அந்த குழந்தை அந்த இதுல இருக்கும்போதே அந்த குழந்தை சொல்லுது கண்ணு, குருதேவா நான் இங்குள்ளேன். இந்த குழந்தை சொல்லுது கண்ணு அவங்க தாயார் வயிற்றுல இருந்து. அந்த குரல் இவர் கேட்கிற எத்தனை டெசிபலுக்கு ஒரு யோகியினுடைய குரல் கேட்கும் அப்படிங்கக்கூடியது இது மிகப்பெரிய தொழில்நுட்பங்க. ஒரு யோகியின் குரல் வந்து எத்தனை டெசிபலுக்கு இறங்கி கேட்கும். அது அப்ராட்ல இருந்து கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கு, எனக்கு ரொம்ப வாய வலிக்கு, எனக்கு நம்மளுடைய தவத்தின் மேன்மைக்கும் ஆற்றலுக்கும் தகுந்த மாதிரி ஸ்தூலமாகவோ சூக்குமமாகவோ நாம் போய் அவர்களை வந்து சரிப்படுத்த இயலுங்கன்னு நம்ம உண்மையிலே ஒரு யோகியா இருந்தா, உண்மையிலே புலன் 5ம் அகத்து அடக்கி இருந்தா, இது அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பத்தி பேசுறேன். ஏனையோர் வந்து கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து போதை என்று என்னை புரிந்து நோக்கணும், கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுத்து இருந்து கூட்டிட்டு போவோம். அது வேற விஷயம். அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. இங்க யாராவது கன்சீவ் ஆயிருக்காங்களான்னு கேட்கிறாரு. ஆமா, 10 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியருக்கு இப்பதான் உண்டா இருக்கிறாங்க. 2 மாசம் ஒரு மசல் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அவன் வீட்டு வேலையாள் சொல்றான். இந்த யார் வீட்டு வாசல்ல காசி வந்து பிறக்க காத்திருக்கிறாரோ வீட்டு வேலையாள் வந்து சொல்றாரு, அந்த பெற்றோரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பரமஹம்சர் அந்த பெற்றோரை பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன். நான் போய் சொல்றேன், வடநாட்டுல எல்லாம் ஆட போடா குப்பத்தொட்டி வந்து கேட்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகம் இல்ல கண்ணு. அது வந்து காசி. அங்க எல்லோரும் பெரியோர்களை மதிச்சு, திருச்சின்னத்தை மதித்து, உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை. உணர்வுடையோர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் உள்ளது சொன்ன நம்ம இங்க அருளாளர்கள்லாம் சொல்லிட்டேன், அது எல்லா காலத்திலும் இருக்குப்பா. உள்ளது சொன்ன உணர்வுடைய இந்த நாய்களா உணர்வு பெற்றவங்களுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். வேற யாருக்கும் சொல்லலன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு. குன்று குறைத்த நாயொப்பர் அப்படிங்கிறாரு திருமூலர். இப்படிலாம் வீண் பேச்சு பேசி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை குன்று குறைத்த
குன்றை பார்த்து குறைக்கக்கூடிய நாய் அப்படிங்கிறார். இப்ப அந்த ஆண்டனாவை இறக்கி விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காத்துக்கிட்டு இருந்தவொடனே நான் பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத் சங்கத்துக்கு வரேன். இப்படி எனக்குரிய பொருள் வந்து இங்க வந்து திறக்க போறதா வாக்கு கொடுத்திருக்கு. பேரு காசின்னு பேரு. கன்னத்துல வந்து ஒரு தழும்பு மச்சத்தோடு அது பிறப்பதாக கூறியுள்ளது. அந்த ஏற்கனவே மூலப்பிறவிலையும் அந்த குழந்தை வந்து மச்சத்தோடு தான் இருந்தது. இப்ப இந்த பிறவிலையும் அது அதோடு தான் இருக்க போகுது. அதனால நான் வந்து அந்த குழந்தைய நான் கடை தேற்றணும் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன். இதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். குருதேவா, பிறக்கிறதுக்கு முன்னாலே இப்படி கருணையா? குருநாதா, அந்த குழந்தை இந்த தவம் வாங்கி வந்ததா? அப்படி ஒரு குழந்தை என் வயித்துல பிறக்குதா? 10 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து நான் உண்டாந்துதான் வந்துட்டான் பாரு வாசல்ல இருந்து. இத சொல்லுதுக்கு அப்படி சொல்லல பாருங்க. அப்படி சொல்லல. அதுதான் தவங்கண்ணு. நாம 5வது வகுப்பு பாடம் முடிச்சிருந்தோம்னா 6வது வகுப்பு பாடத்துக்கு தகுந்த ஆசிரியர் வீட்டுலதான் நம்ம போய் பிறப்போம். 10வது வகுப்பு படிச்சிருந்தா 11க்கு உண்டான ஆசிரியர் வீட்டுலதான் போய் பிறப்போம். நாம் எதுல பிறந்திருக்கோம்? நம்மளுடைய ஊழ் எதோடு பின்னப்பட்டிருக்கு? என்னுடைய விதி எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு? இப்ப இந்த மச்சத்தோடு இவன் பிறக்கிறான்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் இப்ப வந்து நம்ம கையில கால்ல எல்லாம் மச்சத்தோடு தான் நம்ம பிறப்போம். ஏதோ ஒண்ணு இருக்கும். அது கடந்த பிறவினுடைய தொடர்பு கண்ணு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவங்க குழந்தை பிறந்து 5 வயசு வரைக்கும் நாங்க தாய்ப்பால் கொடுத்து வரைக்கும் வளர்த்துறோம் ஐயா. அப்புறம் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருவோம். கொண்டாந்து விட்டுட்டாங்க கண்ணு. அவங்களே கொண்டாந்து விட்டுட்டாங்க. அந்த குழந்தையை இவரே வளர்க்கிறார். யோகா சொல்லி கொடுத்து வளர்க்கிறார் கண்ணு. ஒரு 8 வயசு 9 வயசு வரைக்கும் அந்த இருந்தது. இவர் அமெரிக்கா போயிட்டார். ஆனா தொடர்புல இருக்கிறாங்க. கடித தொடர்பு எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை கண்ணு. மனத்தொடர்பே போதும். எவ்வளவு எல்லையும் தாண்டி போகும். அந்த 16 கலைகளுடைய சந்திரகலை மண்டலத்துக்குள்ள நம்ம போகும்போது எந்த கலையும் தாண்டி நிக்குங்கன்னு. அது அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்தது வச்சுப்போம். அப்போ நீங்க இந்த இந்த அருள்நிலையை, இந்த அருள் வல்லபத்தை அடைய விரும்பினா குரு அவர் பொறுப்பெடுத்துக்கிறார் கண்ணு. தானே வந்து தலையெழி செய்யும் பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார். நாம வந்து மரணம் பயம் இவகிட்ட பத்தி பயப்படக்கூடாது. நம்ம சரணடையும் போது இந்த கலிகாலத்துல நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சா ரொம்பவே உங்களுக்கு எம்பெருமானுடைய திருக்கருணை வந்து சேர்ந்துரும். நான் வந்து உங்களை காசிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். எதுக்காக வேண்டி அப்படின்னா, ஏதேனும் ஒரு குழந்தை ஒரு கட்டு இருக்கு, அதை அறுத்துறாதா அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூப்பிட்டுருங்கன்னு. எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு தேவையா கண்ணு? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு கூப்பிடுறேன்? கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமன்றம் ஏற்று, எல்லாரும் காணும்படியாக என்னை பட்டிமன்றத்துக்குள்ள ஏத்துறது அப்படின்னு சொல்றாரு. யாவரும் காணவே. அப்ப நீங்க எல்லாரும் வந்து பட்டிமன்றம் ஏறணும். நான் வந்து நேத்து சொன்னேன், ஆளுக்கு நீங்க ஒரு ஆளு 2 ஆளா கூட்டிட்டு வந்தா போதும். ஒரு ஆளு ஒரு வீட்டுல 2 பேர் வாரீங்க. நீங்க 2 ஆளு, நீங்க 2 ஆளு, 4 ஆளா கூட்டிட்டு வந்தா போதும். நம்ம தான் இந்த ட்ரெயின்ல இருப்போம். வேற யாரும் இருக்க மாட்டோம். எங்களுக்கு பணம் போட முடியாதுமா. பணம் போடுதா நபர்களை கூட்டுவாங்க. எதுக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய அருள் வல்லபம், நம்மளுடைய ஞானம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு யோகி, மிகப்பெரிய யோகி தன்னுடைய சீடனோடு இருக்க அந்த கதையை நான் உங்களுக்கு பதிவு பண்ண கதை தான் இப்ப நான் சொல்றேன். அந்த சீடனோடு அவன் வாழ்றான். வாழும்போது இந்த யோகியோட பத்தினி வந்து கன்சீவா இருக்கா. அப்ப அந்த சீடனை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப குருமாதா வந்து கன்சீவா இருக்கா. நான் வந்து காசி யாத்திரை, அந்த காலத்துல எப்படி யோகிகள் தவசிகள் முனிவர்கள் வெவ்வேறு வெவ்வேறு கேட்டகரியில உள்ளவங்க. அதாவது யோகி வேற கேட்டகரி, தவசி வேற கேட்டகரி, முனிவர்கள் வேற கேட்டகரி. கோபத்தை முனிந்தவன், காபத்தை முனிந்தவன். இது யோகி என்பவன் வீணாதண்டில் பயிலக்கூடிய யோகத்தை செய்பவன். தவசி என்பது எனக்கு அந்த தவம் சித்தியாக வேண்டும் என்று, இது சித்தியாகிறதுக்கே அவன் இன்னொரு தவம் பண்ணணும். இப்படி தனித்தனி கேட்டகரி கண்ணு. நம்மளுடைய இதுல இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ இவர் வந்து சீடன்ட்ட
தன்னுடைய மனைவியை கொடுத்துட்டு இவர் போயிட்டார். சீடன் மிகப்பெரிய தர்மசீலன் கண்ணு. தன்னுடைய குருமாதாவை கண்ணுக்குள்ள வச்சு எம்மைட்டு பாதுகாக்கலாம். அந்த காலத்துல எல்லாருமே இக்காலம் வரைக்கும் கூட குருகுலத்துல அவங்கவுங்க துணிகளை அவங்கவுங்க துவைக்கணும், லெட்டின் கழுவி விடணும், மாடு வளர்த்தா மாட்டுக்கு சாணி எழணும். இப்பவும் குருகுல கல்வின்னு ஒண்ணு இருக்கு கண்ணு. நிறைய பேர் அதுல நடத்துறாங்க. கடைநல்லூர்ல கூட ஒரு குருகுல கல்வி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு அதுக்கு தயாராகி ஆகணும் கண்ணு. இந்த பையங்க வந்து ஆஹ் நம்ம இந்த பையன் நெறியாக அந்த குருகுல குரு மாதாவுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கான். டெலிவரி டைம் வருது மாதாவுக்கு. அப்போ வந்து இவன் வாசல்ல வந்து நிக்கிறான். என்னுடைய குருமாதாவுக்கு டெலிவரி டைம் வருது, வயிறு வலிக்குன்னு சொல்றான். நான் யாரை எதிர்பார்ப்பேன்? என்னுடைய குருநாதர் என்னையே நம்பி விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் கேவி அழும்போது, பிரம்மதேவன் வாசல்ல நின்று யாரை பார்த்து கூப்பிடலாம்னு நினைக்கிறான். பிரம்மதேவன் என்றாராம், நெல்லு, எங்க குருமாதா வந்து பிரசவ வலிக்கா வேண்டி துடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ அடுத்த ஆம்பளை நீ உள்ள போறதுக்கு என்ன இருக்கு ரைட் அப்படின்னு. தம்பி, நாதாண்டா பிரம்மதேவன், நாதாண்டா அவன் அவன் தலையெழுத்து எழுதணும், நாதாண்டா போனோம். உன்னுடைய யோக வலிமையும் உன்னுடைய ஞானமும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய வைராக்கியமும் உன்னுடைய தவசீலமும் என்னை காட்டி கொடுத்தது. யாருக்கும் நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கன்னு. உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா நீ பெரிய ஆளு. சரி, அப்போ போனா போகுது. என்னுடைய குருமாதாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா டெலிவரி பார்த்துட்டு அவ தலையில என்ன எழுதியிருக்க அந்த பையன் தலையிலன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பண்ணான். வேற வழியில அவன் உள்ள விட மாட்டாங்க. இவன் கையெழுத்து எழுதணுமா, இவன் டியூட்டியை இவன் செய்யணும், அவன் டியூட்டி அவன் செஞ்சுட்டான். சரி போன உள்ள போனான். உள்ள போனா எப்பேற்பட்ட யோகி தவத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் மகன் தலையில ஒரு எருமாடும் 10 படி நெல்லும்னு எழுதியிருக்கு. ஒரு எருமாடு. அவன் வாழ்நாள் முழுது ஒரு எருமாடை மேய்ச்சு அதன் மூலமா 10 பக்கம் நெல்லை வாங்கி அவன் சாப்பிடணும். ஒரு யோகி மகனுக்கு இவ்வளவா? நாம் கூடும் நேரம் நம்ம வயிற்றுல வந்து பிறக்கணும்னு சில பிள்ளைங்க பண்ண தவம், இது எல்லாமாக சேர்ந்து இப்படி அமையுங்க கூடியதை இந்த சம்பிரதாயம் காமிக்குது. கணவன் மனைவி கூடும் நேரத்துல அது எந்த விதமான சிந்தனைகளுக்கு போகும் அப்படிங்கிறத காமிக்குது. எந்த ஆடம்பரத்துல எந்த ஆணவத்துல அந்த பெண் வந்து அந்த கருவை சுமக்கிறாள் அப்படிங்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி, எந்த தனிமைப்படுத்தலில் எந்த இதுல செய்யறான்னு இவங்க கூடும் நேரத்துல அது அமைஞ்சு போச்சு. ஒரு யோகியோட வயிற்றுல வந்து ஒரு யோகி பிறக்கலாம், அதை நிர்ணய முடியாது கண்ணு. ஒரு டாக்டர் ஒரு டாக்டரை உற்பத்தி பண்ணிக்கலாம். அவன் என்ன 2 கோடியோ 5 கோடியோ கொடுத்தா இன்னொரு டாக்டரு அவங்க என்ன கையெழுத்து போட்டுட்டு அவன் பாட்டில் இருக்கிறான். கண்ணை பிடிங்கி போட்டானா, வயிற்று பிடிங்கி போட்டானா, ஏதோ ஒண்ணு பிடிங்கி போட்டான். 5 கோடி 10 கோடி அவன் சம்பாதிச்சு பண்ணி வச்சிருக்கான். அவன் புருவ புண்ணியம் கொடுத்து வாங்கிட்டு போறான். ஒரு வக்கீல் அவன் ஒரு கோடி கொடுக்காட்டியும் கூட எப்படி 1 கோடி கொடுத்தா அவன் வக்கீல் ஆயிக்குவான். அவன் கேஸ் எடுத்துக்கலாம். என்ன அப்படித்தானே இருக்கு? அப்படி இல்லை. ஒரு யோகி பிறவியிலே யோகி ஆகணுங்கன்னு. தானமும் தவமும் செய்தல் அறிவு. தானமும் தவமும் தான் செயல் அறிவு கண்ணு. போய் இவங்க வந்து இத பாக்காங்க. பார்த்துட்டு சரிப்போ அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் குருநாதர் வந்து இப்படி பையனுக்கு தலையெழுத்து எழுதியிருக்குன்னு எதுவுமே சொல்லலை. அது சொல்ல மாட்டாங்க கண்ணு. எனக்கு தெரியும் பாத்தியா, பிரம்மதேவனை நான் பார்த்துட்டேன் பாத்தியா, அது மாதிரிலாம் கிடையாது கண்ணு. ஞானம் பெற்ற பிரம்மதேவன் அவன் அப்பன் அவன் அப்பன் அவன் அப்பன் அப்பனுக்கு அப்பனை கூட பார்க்கலாம். பரவழி வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாங்கன்னு. ஞானம் பெற்றால், தவம் பெற்றால், யோகம் பெற்றால், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை கண்ணு. அப்புறம் அப்படி பரவழி பெற்றவங்க அடி வாங்குவாங்களாம். அடி வாங்குவாங்க, அது அவங்களுக்கு உரைக்காது கண்ணு. அடி வாங்குறவங்களுக்கு உரைக்காது. ஒரு வந்து அப்பர் சுவாமிகள் சுண்ணாம்பு காலவாசல்ல இருந்து படிக்கிறாரு கண்ணு. மாசில் வீணை சுண்ணாம்பு காலவாசல் சுடாமலா கண்ணு இருந்திருக்கும். உலகத்துக்கு இவங்க அடி வாங்குற மாதிரி தெரியும். அவங்க மனசுக்குள்ள என்னாலும் இன்பம். மாசில் வீணை மாலை மதியம் சுண்ணாம்பு கலவசம் வச்சு படிக்கிற பாட்டா கண்ணு அது. சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணறியே சாரும் வண்ணம் அண்ணல் என கருளியவார் ஆர்வருவார். சுண்ண வெந்நீர் அணிவித்து வெந்நீர் சன்னித்த திருமேனி அவன் அருள்வாங்கல்ல. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது சாதாரணத்திலேயும் மிக சாதாரண விஷயங்கன்னு.
நம்ம செய்தது நம்மளே வந்து ஒப்பு கொடுத்துட்டோம்னா வேற பிரச்சனையே இல்லை கண்ணு. அது ஒப்பு கொடுக்க தெரியல. முனைப்பு வந்து அப்பப்ப வந்துருச்சு. என்னமோ நம்ம சாதிச்சுக்கிறோம். கண்ணு ஏதாவது உனக்கு வந்து பிரச்சனையாப்பா? மனம் ரொம்ப எனக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? நான் வந்து நான் சாதிச்சதை வேற யாருமே சாதிக்கல. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன்பா முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க? அங்கதானே இடிக்குது. நான் சாதிச்சதை யாரு நீ என்ன சாதிச்சிட முடியும்? நீ என்ன சாதிச்சிட முடியும்? ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்ன? அவன் ஆடுறான், நம்ம ஆடுறோம். என்னால என்ன சாதிக்க முடியும்? முடியாது கண்ணு. அடுத்து அவர் கூடினார். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இதே சம்பவம் தான். இதே பிரம்மதேவன் வந்தா நீ எனக்கு தலையெழுத்த காமிச்சு கொடு அப்படின்னு சொன்னா அவர் காமிச்சு கொடுத்தாரு. அடுத்து பிறந்தது பெண் குழந்தை. என்ன எழுதியிருக்க அப்படி? இவள் வந்து ஒரு கணவனுக்கு இல்லப்பா, அவளுக்கு விதி அப்படி இல்லை. அவனுக்கு விதி எப்படி இருக்கு? ஒரு எருமாடு, 10 படி நெல்லு. இவளுக்கு விதி எப்படி இருக்கு? யாரையும் பார்த்து நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாங்கன்னு. யாரையும் பார்த்து நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் ராஜா. அவன் தலையெழுத்து அவன் ஒரு கணவனுக்கு இல்லைன்னு இருக்கும்போது அவன் எப்படி அடங்குவாக்கண்ணு? இத போய் நீ பேசி உன் நாக்கையும் புண்ணாக்கிக்காத, உன்னுடைய சிந்தனையும் புண்ணாக்கிக்காத. உன் ரத்தமெல்லாம் சுண்டிருங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசும்போது, இந்த மாதிரி நீங்க சிந்தனை சிந்திக்கும் போது உங்க ரத்தமெல்லாம் சுண்டி போயிரும். அந்த குழப்பத்துல உங்களுடைய மனம் வந்து தெளிவு பெறாது. இவர் அங்கிருந்து வராரு. இவர் இப்ப வந்து குருமாதாவும் குருபத்தின்னு விட்டுட்டு சாமி நான் காசிக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. அந்த காலத்துல யாத்திரை இப்படித்தானமா போவாங்க. அவர் காசிக்கு போயிட்டு வந்தார். குருமாதாவும் குருபிதாவும் குருவும் குரு மாதாவும் போயிட்டாங்க. பையனை தேடி போறாரு. பொண்ணை தேடி கேட்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து வேற மாதிரி போய் செய்யாது, இங்க இல்லைங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க, கண்ணு இந்த இந்த எருமாட்டை பத்திட்டு நம்ம போய் விற்க போயிடலாங்கண்ணு அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த பையன் தன்னுடைய குருநாதருக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற பையன் அப்படி சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த பையன் சொல்லலாம், இல்லை சாமி, இதை வச்சுதான் என் பொழப்பு. தயவுசெய்து நீங்க வந்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. 2 நாளா 5 நாளா 10 நாளா இருங்க. என்னுடைய தகப்பனாருக்கு நீங்க மூத்த பையன். அதாவது மூத்த பையன் மீன்ஸ் சீடன். அப்ப சகோதர சீடன். நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். தயவுசெய்து என் பொழப்புல கைவிடு. நான் இருக்கேன்ப்பா, அவங்க கூட 10 நாள் இருக்கேன். நான் இருந்து என்ன செய்தேன்னு அதை நீ செய்யு அப்படின்னு சொல்லார் கண்ணு. அப்ப வந்து இவர் போறாருமா. போகும்போது இந்த மாட்டை பச்சிட்டு போய் வித்துட்டு இந்த இவன் புள்ள குட்டி எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்குறாரு. பலசரக்கு இது. இப்ப ஒரு அன்னம்பாளிப்பு நடத்துட்டான். ஏதோ அட்டை தருத்திரத்துல ஒரு அவனுக்கு எது விதி தெரியுமா குழந்தைங்களா? இன்னொரு விதி. அந்த கதைகள் வந்து ரொம்ப பெருசு கண்ணு. நடந்ததுதான் கதைன்னு நினைக்காது. 10 படி அவன் உழவு ஓட்டுவான். இப்ப உங்களுக்கு சூ சூது அடிக்கதான் சொல்லுவான். நெல்லு அறுவடை பண்ணிட்டு இப்ப சூடு அடிக்குது. சூடு அடிக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குப்பா. சூடு அடிக்குதுன்னா நெல் அடிச்சுட்டு கொஞ்சம் போடுவாங்க. அந்த மிச்சத்துல இருக்கக்கூடிய நெல் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நெல்லை மாடை விட்டு மேய்ப்பாங்க. சூடு அடிக்கும். இன்னைக்கு சூடு அடிக்கிறதுல ஒரு 10 படி நெல் கிடைச்சுன்னு வச்சுக்கோமே, அவர் 8 படி நெல்லை செலவு பண்ணிட்டு 2 படி இருந்தானா நாளைக்கு 8 படி தான் கிடைக்கும். 2 படி ஸ்டாக் இருக்குல்ல. என்ன இறைவனுடைய கணக்கு பாருங்க. இறைவனுடைய திட்டம் வந்து அவன் வந்து நீங்க பாடல் பெற்ற ஸ்தலங்களுடைய வரலாற்றை இப்ப நான் கன்றாப்பூர் வாழ் நடுதறி உங்களுடைய முதுகுத்தண்டு தான். அதுல 5 அகத்தடக்கி அப்படி அந்த அந்த வார்த்தையை பாருங்க. யாருக்கு கன்றாப்பூர் வாழ் நடுதறி தெரியும்னு சொல்றாரு பாருங்க. இன்னொரு இதுல சொல்றாரு, அழுது தொழுது அகம் கொலைவாரை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரி. இது அப்பர் பாட்டு தாங்க. பொழுதுபோக்குவாரையும் ஒரு சீட்டாடி, அப்புறம் குடிச்சு, அப்புறம் கும்மாளம் போட்டு, அப்புறம் ஊர்வன பரப்பன நடப்பனோடு குத்தி குறைஞ்சி சண்டை போட்டு எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நீ அங்கதான்டா உன் தலையெழுத்தை எழுதி வச்சிருப்பான். நீ போகும்போது அதை பார்த்துக்கோ. யாரும் இல்லை நீ நினைச்சுக்காத கண்ணு அப்படி சொல்றாங்க. இப்ப சரி வருவோம். நாம வந்து
உம் அந்த இவர்கிட்ட போய் கேக்குறான். யார்கிட்ட போய் கேக்குறான்? நம்ம டைம் என்னன்னு பார்க்க தெரியல எனக்கு. 7:40. சரி, 7:40. இப்ப நான் சீக்கிரமா கதையை முடிச்சிடறேன். மிச்சம் இருந்தா சாயங்காலம் சொல்றேன். இந்த பையனை வந்து அந்த வித்து எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ராத்திரி போல பிரம்மதேவன் ஒரு எருமாடை கொண்டாந்து வீட்டு கட்டித்தேர்ல கட்டிட்டான். அப்போ வந்து மறுநாள் விடியாக்காலம் பாக்குறான், இவனுக்கு ஒரு எருமாடு. ஐயோ, யார் வீட்டு எருமாடோ நம்ம வீட்டுல வந்து நிக்குடா சாமி, நம்ம இது எப்படி கொண்டுட்டு போறது, என்ன செய்யறது? இந்த எருமாடு வந்து நமக்கு வந்து சேர்ந்துருச்சா, யாரும் நம்மளை களவாணின்னு சொல்லிடுவாங்களோ, யாரும் அந்த அந்த விதை வந்து சத்தியமான விதை பாருங்க. இவர் சொல்லிட்டான், நான் பாட்டுல வித்துட்டுமே, மித்த வித்தான புதை வித்தான எனக்கு கிடைக்கிறது. நான் வந்து ஸ்கூல் பக்கத்துல கடை போட்டான்னு, ஆஸ்பத்திரி பக்கத்துல கடை போட்டான்னு, எனக்கு கிடைக்கிறது வந்து லெப்பைக்கு 5 பணம். அதனால நான் எப்படி வேணா இருப்பேன். அப்படி கூட்டம் இல்லையே நம்ம அருளாள பெருமக்கள் கூட்டம், அப்படி கூட்டம் இல்லை. அதனால அந்த விதை வந்து பயப்படுது. ஐயோ, எனக்கு வேண்டாம் சாமி, வேண்டானா, நான் வேண்டாம் சாமி, நீங்க ஊருக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன் என் பழப்ப, நான் பாத்துக்கிறேன். அவுத்துட்டு வாடா என் கூட நீ அவுத்துட்டு வா தங்கமானே, நான் வந்து ஒண்ணுமே சொல்லல தங்கமானே அப்படி சொல்லி கேட்கிறாரு. சரி, பத்திட்டு போறாங்க. அங்க போன பிறகு வித்துட்டான். 1 மாதம் இருக்கிறாங்க அண்ணன். இதே மாதிரி நீ செய்ப்பா, உன் வீட்டு முன்னால ஒரு இது வந்துடும், உனக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு வாசல் கட்டிக்கலாம், என்னுடைய குருநாதருக்கு நான் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யன்னு விரும்புறேங்க, நீ செய்ய அப்படின்னு போயிட்டான். பிரம்மதேவன் அன்று எழுதின எழுத்துக்கு யாரு அருள் அனுபவம் பெறாங்களோ, யார் திருவடி அனுபவம் பெறாங்களோ, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து முருகன் சேவடி பட்டு அழிந்தது அப்படிங்கிறார். அப்படி சேவடி அனுபவம் என்பது தலையில் பெறக்கூடிய ஒரு ஞான ஊற்று. அவங்களுக்கு தான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியுங்கன்னு. மீதி பேர் அடி அனுபவம் பெற்றவர்கள்லாம் அவங்களுடைய விதி என்னவா இருந்தாலும் மாத்திக்கலாம். ஒரு யோகம் பண்ணா, நான் பிரம்மச்சரியம் அனுசரிக்க போறேன் அப்படின்னா அடி வாங்குவீங்க, ஆனால் நீங்கள் பெற்று விடலாம். அப்படி மாதிரி உங்களுக்கு ஒரு தீர வைராக்கியம், இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து அப்படிங்கிறார். கையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வளமும் முருகக்கடவுளுடைய கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து அப்படிங்கிறார். போனானா பிரம்மதேவன் வந்து, ஆனா இவன் பாவம், ஐயோ பாவம், ஒரு மாடை வித்து பிறக்கி அவன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கால்பட்டு அழியணும்னு விதி இல்லையே. தினமும் வந்து, ஏப்பா நீ இடத்த காலி பண்ணுடா, எனக்கு என்ன மாடை கொண்டாந்து கட்டுற வேலையை வச்சுட்டு நீ வேற இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, இடத்த காலி பண்ணுடா. அவன் அவன் இவரை இடத்த காலி பண்ண வச்சுட்டு அந்த பையனை 1 வாரம் 10 நாள் இவன் பத்திட்டே போல கண்ணு. அந்த போற அன்னைக்கு அவரு இவங்கிட்ட ஸ்டாக்கா கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுட்டாரு. அவன் போயிட்டாரு, அவன் அண்ணன் போயிட்டாரு. இவனுக்கு தூக்கமே வரல. 10 நாள் வெளியே இந்த மாட்டை பத்திட்டு போனா எவன் வந்து நம்மளை பிடிச்சுக்குவானோ, என்ன பண்ணுவானோ, அவன் இருந்தான் பரவாயில்ல, என்ன பண்ணுவானோ. அப்புறம் 10 நாள் ஒருத்தரும் வரலன்னு மெதுவா மாடை ஓட்டிட்டு போறான். எப்படி வயிறு கூப்பிட்டுருச்சு, 10 நாள் ஸ்டாக் வச்சிருந்தா கூப்பிட்டுருச்சு. மெதுவா போறான். போன உடனே இறைவன் வந்து விதிவழி மதி, எது விதிவழி மதி, அப்பாட எனக்கு இரவும் தூக்கம் இல்லை, பகலும் தூக்கம் இல்லை. நான் போனேனா சூடு தொழுனா 5 10 எனக்கு கிடைக்குமா, நான் வாங்கிட்டு வந்து பழச்சுக்குவேன். நான் இதை விட்டு போட்டு தினமும் அன்னதானம்னு அது ஒண்ணு இதுன்னு எனக்கு தேவையா தங்கம், நான் பாட்டுல நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவர் இருந்துகிட்டார். நான் வந்து காசிக்கு வாங்க வாங்கன்னு கூவுறேன். இல்ல அம்மா நீங்க போயிட்டு வாங்க. விதிவழி மதிக்கண்ணு, விதிவழி மதி, நம்ம கட்டறுத்து கண்ணார நீரிட்ட அன்பரோடு நம்மளை சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அப்போ அந்த அந்த விதி வந்து உங்களுக்கு இருந்தால்தான் நீங்க வர முடியும் ராஜா. அதனால வர முடியலங்கிறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். உங்களுக்கும் சேர்த்தான் பிரார்த்தனை வச்சிருக்கேன், சொல்றேன். பிரம்மதேவனுடைய எழுத்தையே மாற்றி அமைப்பதற்கு வந்தானாலும் வீதி வழி மதி சென்று விடும். அப்புறம் அந்த பொண்ணோட கதை அது ஊர்வம்பு கதை நமக்கு வேண்டாம். அது அப்படிதான் தலையில எழுதுச்சு, அது அப்படிதான் நடந்துச்சு அந்த கதை. இது வந்து நான் வந்து 7 8 வயதாக இருக்கும்போது வாரியார் சுவாமிகள் கூற கேட்ட கதை கண்ணு. என் மனதுக்குள்ள இந்த கருத்து
விதிவழி மதி அப்படிங்கக்கூடியது மிக ஆழமாக பதிந்த ஒரு கருத்து. எனக்கு நான் வந்து சத்சங்கம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரியப்படுவேன். எங்க சத்சங்கம் நடந்தாலும் எங்க அப்பாவும் என்னை கூட்டிட்டு போய் கேட்க வைப்பாங்க. அது மாதிரி கேட்ட கதைகள்ல இது ஒரு கதை கண்ணு. திருவருள் கூட்டி வைக்க நம்ம வந்து இன்று மாலை வகுப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் அகவல் சாமிகள் வகுப்பு. அதுக்கு அடுத்து எந்த நாள் வகுப்புன்னு எனக்கு தெரியாது கண்ணு. மாலை எந்த வகுப்பு இருக்குன்னு எனக்கு மாலை எந்த வகுப்பு வைப்பேன்? திருவாசக வகுப்பு. மாலை வந்து பைரவி சுவாமிகள் வகுப்பு. அப்படித்தானே? மாலை பைரவி சுவாமிகள் வகுப்பு இருக்கு கண்ணு. நாளைக்கு அது மாதிரி இருக்கு. அது எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது கண்ணு. அவங்க போட்டு விடுவாங்க, நீங்க பாத்துக்கோங்க. திருவருள் கூட்டி வைக்க நாம வந்து இந்த நிகழ்வுகளை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க வந்து ஒரு ஆளுக்கு 2 பேர் 3 பேர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம வண்டியை ஃபில் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.